أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ஃபதுகுரூனி அதுகுருக்கும். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிற நம்முடைய ரப்புடைய வாக்குறுதியோட இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வை ஆரம்பம் செய்வோம். அல்லாஹுடைய மாபெரும் உதவியோட, அவனுடைய வழிகாட்டுதலோட நம்மளுடைய இந்த ஈமானிய கல்வி அமர்வு அப்படிங்கிற ஒரு வகுப்பு ஒரு 3 மாத கால வகுப்பா நம்ம அதை ஏற்பாடு செஞ்சிருந்தோம். இதுல 2 தலைப்பு நம்ம இந்த வகுப்புக்காக நிர்ணயிச்சிருந்தோம். ஒண்ணு வெற்றியின் வேர்கள் அப்படிங்கிற தலைப்பு, இன்னொன்னு உள்ளத்தை உயிர்ப்பிப்போம் அப்படிங்கிற தலைப்பு. இதுல எனக்கான தலைப்பு உள்ளத்தை உயிர்ப்பிப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம இந்த வகுப்புடைய கடைசி தலைப்புல இருக்கும். 6 தலைப்பு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். நேத்து நம்ம குரூப்ல கூட சென்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம அந்த 6வது தலைப்பை பார்க்க போறோம். இன்னையோட இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு நிறைவு பெறுது. நம்ம இன்னைக்கு வகுப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன தலைப்பை பத்தி பார்க்க போறோம், இறுதி வகுப்புல என்ன செய்திகளை தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு நினைவூட்டல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிளாஸ்ல வந்திருக்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கீங்களா? இல்ல யாரும் கவலையா இருக்கீங்களா? இல்ல யாராவது ஏதாவது மிஸ் பண்றீங்களா? உடல் ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஓகே ஓகே. பாருங்க, தேவையில்லாம மனிதன் இருக்கவே முடியாது, அப்படிதானே? ஆதமுடைய மகனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தேவை இருந்துட்டே இருக்கும். அப்படிதான் அல்லாஹ் அவனை என்ன செஞ்சிருக்கான், படைச்சிருக்கான். ஒண்ணு பொருளாதார தேவையா இருக்கலாம், இல்ல மன ஆறுதலுக்கான தேவையா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல ஆரோக்கியத்திற்கான தேவையா இருக்கலாம். ஏதாவது ஒரு தேவை ஆதமுடைய மகனுக்கு இருந்துட்டேதான் இருக்கும் அவன் மரணிக்கிற வரைக்கும். இப்ப நம்மளும் இந்த நேரத்துல நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளுடைய ஆழ் மனசுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேவை இருக்கும். என்னுடைய கணவர் என்கிட்ட சரியா நடந்துக்கணுமே அப்படின்னு ஒரு சிலருக்கு தேவை இருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளை நான் சரியா வழி நடத்தணுமேன்னு ஒரு தேவை இருக்கலாம். ஒரு சிலருக்கு எனக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணுமே அப்படிங்கிற ஒரு தீராத ஒரு தேவை இருக்கலாம். என்னுடைய உடல் நலம் சரியாகணுமே, இப்படி நிறைய தேவைகள் இருக்கலாம். அப்படிதானே? நம்ம நேசத்திற்குரியவங்களா இருக்கணுமே, இவங்க என்ன கண்ணியப்படுத்தணுமே, இவங்க கிட்ட நான் நல்லா பேசணுமே, இல்ல இவங்க கிட்ட இருந்து எனக்கு மதிப்பு கிடைக்கணுமே அப்படின்னு எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம். எத்தனை தேவைகள் இருந்தாலும், இல்ல எதெல்லாம் நமக்கு தேவையோட இருந்தாலும், நம்மளுக்கு ஒரு முக்கியமா ஒரு விஷயம் தேவை இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு. இம்மையில நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கும், மறுமையில நம்ம நிம்மதியா வாழ்றதுக்கும் நமக்கு அடிப்படையா ஒரு விஷயம் தேவை. அது என்ன அப்படின்னா, நம்மளை படைச்ச நம்மளுடைய ரப்புடைய நேசம், அல்லாஹுடைய நேசம். யார் மேலெல்லாம் அல்லாஹுடைய அன்பு பார்வை இருக்கோ அவங்க எல்லாம் இந்த உலகத்துல வெற்றியாளர்கள், மறுமையிலையும் அவங்கதான் வெற்றியாளர்கள். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய நேசம் பெற்றவர்களா இந்த நொடியில நீங்களும் நானும் இருக்கோம் அப்படிங்கிறதுதான் வகுப்புக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நினைவுபடுத்தணும் என்று நினைச்ச விஷயம். அது எப்படி இத்தனை கோடி மக்கள் இருக்கும்போது நம்ம மட்டும் அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்கள்னு உறுதியா சொல்ல முடியுது? சவுண்ட் கம்மியா இருக்கா? ஓகேவா? ஓகே. இத்தனை கோடி மக்கள் இருக்கும்போது எப்படி நம்ம மட்டும் அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்கள் அப்படின்னு நம்மளால இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது அப்படின்னா, அல்லாஹ் யாருக்கு தன்னுடைய உபதேசம் போய் சென்றடையணும்னு தேர்வு செய்யறானோ அந்த ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்கள். அப்போ உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் அவனுடைய உபதேசம் வந்து சேரணும் அப்படிங்கறத என்ன பண்ணிருக்கான், முடிவு பண்ணிருக்கான். அதுக்கான நபர்களா அல்லாஹ் நம்மளை தேர்வு செஞ்சிருக்கான். அப்ப என்ன அர்த்தம் இதுல? அல்லாஹுடைய நேசத்திற்குரிய நபர்களா நம்ம இருக்கோம். இன்னும் நம்மளுடைய ரப்பு நம்மளை நேசிக்கிறான். நான் எத்தனையோ தொழுகைகளை கவனமற்று தொழுத போது கூட என் ரப்பு இன்னும் என்ன நேசிக்கிறான். நான் எவ்வளவோ இறைவனுக்கு மாறுதல் செஞ்சிருந்தா கூட, சின்ன சின்ன அத்துமீறல்கள் செஞ்சிருந்தா கூட என் ரப்பு என்ன நேசிக்கிறான். நான் பல நேரங்கள்ல இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி வாலாட்டியும் கூட என் ரப்பு என்ன நேசிக்கிறான். அந்த நேசத்திற்கான அடையாளம் தான் அவனுடைய உபதேசங்களை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது. அப்போ அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான், அவனுடைய உபதேசங்களை கொண்டு வந்து சேர்க்கிறான். இன்னும் நம்ம மேம்பட்ட மனிதர்களா வாழணும்னு நினைக்கிறான். மலை சாரல் மட்டும் நம்ம மேல பட்டுட்டே இருந்தா பரவாயில்லையா? அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா மலை தூறல்கள் மட்டும் அப்பப்ப நம்ம மேல பட்டுட்டு இருந்தா பரவாயில்லையா? ஒரு நல்ல மலையில நம்ம நனைய வேணாமா?
நினைஞ்சாதானே பூமி செழிப்பா இருக்கும், நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும். அதே போலதான் அல்லாஹ் என்ன நேசிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக நான் அப்பப்ப உபதேசங்கள்ல மட்டும் வந்து உட்கார்ந்து அவனுடைய நேசத்தை லைட்டா மட்டும் ருசிச்சுட்டு போயிட்டா போதுமா? இந்த நேசம் எனக்குள்ள நிலைச்சு இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? என்ன உபதேசங்கள் நம்மளுடைய ரப்பு நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறானோ அதை பின்பற்றக்கூடிய மனிதர்களா இருக்கணும். இப்போ 2 நினைவூட்டல்கள் நான் உங்ககிட்ட இங்க பகிர்ந்துக்கிறேன். ஒண்ணு, நம்ம எப்பயுமே இறைவனுடைய நேசத்திற்குரிய மனிதர்கள் தான். எவ்வளவு குறையா இருந்தாலும், அழகா இருந்தாலும், அசிங்கமா இருந்தாலும், எந்த நிறத்துல இருந்தாலும் நம்மளுடைய ரப்பு நம்மள நேசிக்கிறான். அதனாலதான் நம்மளுக்கு இது போன்ற அமர்வுகள்ல அமரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்குறான். 2வது, இந்த அன்பை நமக்கு நிலைத்து இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களை கேட்டுட்டே போயிராம, கேட்டதை எதையாவது ஒன்னையாவது நம்ம என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்த முயற்சிக்கணும் அப்படிங்கிற நினைவூட்டலோட ஷாலா நான் இன்னைக்கு தலைப்புக்குள்ள போறேன். நம்ம என்ன தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, உள்ளத்தை உயிர்ப்பிப்போம் அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தன்னுடைய அடியார்களை நோக்கி ஒரு சில கேள்விகளை கேட்கிறான். அதுல முதலாவது கேள்வி என்னன்னு பாருங்களேன். நிறைய விஷயத்த அல்லாஹ் கேட்கிறான். அதுல ஒரு வகை என்ன அப்படின்னா, அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கும் போது கேட்கிறான், 47வது அத்தியாயத்துடைய 24வது வசனத்துல, அஃபலா யததப்பரூனல் குலூப் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹும். உங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை சிந்திக்கலையா? அதுல என்ன பூட்டு போட்டிருக்கா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். உங்களையும் என்னையும் குரான் யாருக்கு அருளப்பட்டதோ அந்த சமூகத்தை பார்த்தும், குரானை எடுத்து ஓதக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களை பார்த்தும், ஒரு முஸ்லிம் பெயர் தாங்கிகளா வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரை பார்த்தும் அல்லாஹ் கேட்கிறான், இதை நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? உங்களுடைய உள்ளங்கள்ல என்ன பூட்டு போடப்பட்டிருக்கான்னு கேட்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவற்றை அவர்களுடைய இதயங்கள் மீது துருவாக மாறிவிட்டனர்னு அல்லாஹ் சொல்றான். என்னெல்லாம் அவங்க இவ்வளவு நாள் இந்த பூமியில செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப எப்படி மாறிடுச்சு? அவங்களுடைய இதயத்துக்கு மேல ஒரு துருவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றான். இந்த 2 வசனங்களை அடிப்படையா வச்சுதான் இந்த வகுப்பே. அல்லாஹ் சொன்ன அந்த பூட்டு போட்ட இதயம் என்னுடைய இதயமா? அல்லாஹ் சொன்ன துருப்பிடிச்சு போன அந்த பழைய இதயம் என்னுடைய இதயமா அப்படின்னு நம்மள ஒவ்வொருத்தரும் செக் பண்ணிக்கணும், சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த தலைப்பே நம்ம என்ன செஞ்சோம்? உருவாக்கணும். அந்த அடிப்படையில ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் நம்ம என்னென்ன தலைப்புகள்லாம் பார்த்துட்டு வந்தோம். முதல்ல இதயம்னா என்னன்னு பார்த்தோமா? இதயம், உள்ளம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னெல்லாம் அரபு பெயர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அல்லாஹ் எப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கான்? கல்புன்னு ஒரு இடத்துல பயன்படுத்தியிருக்கான், ஃபாதுன்னு ஒரு இடத்துல பயன்படுத்தியிருக்கான், ஸ்வதுருன்னு ஒரு இடத்துல பயன்படுத்தியிருக்கான், அக்குலுன்னு பயன்படுத்தியிருக்கான். அப்ப இது எல்லாமே உள்ளத்திற்குரிய வேறு சில பெயர்கள்னு பார்த்தோம். இதுக்கெல்லாம் விளக்கங்களும் பார்த்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? கல்பு, ஃபாது, சதுரு, அக்குல், இதுக்கெல்லாம் விளக்கங்கள் பார்த்தோம். லாஸ்ட் வகுப்புங்கிறனால யாராவது ரிவிஷன் பண்ணிட்டு எதுவும் வந்தீங்களா? இல்லையா? ஓகே. கல்புக்கு என்ன விளக்கம் பார்த்தோம்? மாறிட்டே இருக்கும், ஒரே நிலையில என்ன செய்யாது, இருக்காது, இங்கேயும் அங்கேயுமா மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு விளக்கமும் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கல்ல, ஒரு உள்ளத்துக்கு உதாரணம் காத்துல பறக்கடிக்கப்பட்ட ஒரு பறவையின் ரெக்கையை போல. நீங்க அந்த ரெக்கையை காத்துல தூக்கி போட்டீங்கன்னா அது அப்படியே ஆடி 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 வந்துதான் அது கீழே செட்டில் ஆகும். அதே போலதான் கல்ப் அப்படிங்கிற வார்த்தைக்குரிய அர்த்தமும் அது அப்படியே இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சிட்டே இருக்கும், ஒரு இடத்துல இருக்கவே இருக்காதுன்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? ஃபுஆத் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பார்த்தோம்? அணையாமல் எரியக்கூடிய நெருப்புக்கு ஃபுஆதுன்னு பேரு. எப்படி ஒரு நெருப்பு அணையாம இருக்குமோ அதே போல இந்த ஃபுஆத் அப்படின்னு அல்லாஹ் உள்ளத்துக்கு பெயர் சொல்றான். ஏன் அப்படின்னா இந்த உள்ளத்துல எண்ணங்கள் ஓய்வதே இல்லை. என்னைக்காவது நம்ம எந்த சிந்தனையும் இல்லாம இருந்திருக்கோமா? நான் எதை பத்தியும் யோசிக்கல, எனக்கு எந்த கவலையும் இல்ல, இல்ல எந்த திட்டமிடுதலும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம உடல்ல ஓய்வே இல்லாத பகுதிகள்ல எதுவும் ஒண்ணு, உள்ளமும் ஒண்ணு. நம்ம மட்டும்தான், நம்ம ஆன்மா மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்கும், தூங்கும். மீதி எல்லா உறுப்பும் என்ன செய்யும்? இயங்கிக்கிட்டே இருக்கும். அதே போலதான் இந்த உள்ளமும். நம்ம தூங்கினா கூட கனவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமா இது என்ன செய்யும்? இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்ப எப்படி ஒரு நெருப்பு ஒரு கங்கு அணையாம புகைஞ்சுக்கிட்டே இருக்கோ அதே போல உள்ளமா என்ன செய்யும்? எண்ணங்களை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும். அதனாலதான் அதுக்கு ஃபுஆதுன்னு ஒரு பேர் இருக்கு. சதுருன்னா என்ன அர்த்தம்? ரகசியமா மறைச்சு வச்சிருக்க பகுதி சதுர். அதுக்குள்ள உள்ள விஷயங்களை தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? சதுருன்னு குறிப்பிடுறான்றத பார்த்தோம். அக்கல் அப்படின்னா அவர் சிஸ்டர் போட்டிருக்காங்க, அறிவு, நம்ம சிந்தனை, இது எல்லாமே உள்ளத்துடைய பெயர்கள்னு பார்த்தோம். அடுத்து என்ன தலைப்புல பார்த்தோம்?
ஏன் உள்ளத்தை உயிர்ப்பிக்கணும்? எவ்வளவோ விஷயங்கள் இருக்கே, பேசுறதுக்கும் நடைமுறைப்படுத்துறதுக்கும். இபாதத்துகள்லாம் இருக்கே, வணக்க வழிபாடுகள் இருக்கே, அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கும்போது ஏன் உள்ளத்தை உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஏன் உள்ளம் அவசியம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? ஈமான் இருக்கக்கூடிய பகுதி உள்ளம், அதை நம்ம தூய்மைப்படுத்திக்கணும். பார்த்தோமா? தக்குவா இருக்கக்கூடியது, அதனால அதை தூய்மைப்படுத்திக்கணும். எண்ணங்கள் உற்பத்தி ஆகிறது, அதனால தூய்மைப்படுத்திக்கணும். ரசூல்லா சொன்னாங்க, உங்களுடைய உடல்ல ஒரு பகுதி இருக்காது, சீரா இருந்தாதான் உங்களுடைய உடல் முழுக்க இயங்கும்னு சொன்னாங்க. அப்ப அதுக்காக நம்மளுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக்கணும். போன வகுப்புல கூட இது நம்ம பார்த்தோம். அடுத்து வேற என்ன தலைப்பு பார்த்தோம்? உள்ளத்துடைய வகைகள் என்னன்னு பார்த்தோம். இது ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி. இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்தாதான் என்னோட கன்க்ளூஷன் வந்து நமக்கு இன்ஷா அல்லாஹ் புரியும். இப்போ உள்ளத்துடைய வகைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இது 4 வகையான உள்ளங்கள் இருக்கு. ஒரு மனிதனுக்கு இந்த 4ல ஏதாவது ஒண்ணு இருக்கும்னு பார்த்தோம். ஒண்ணு கல்புன் அஜ்ரதா இருக்கும், ஒண்ணு கல்புன் அக்லஃபா இருக்கும், அல்லது கல்புன் மன்கூஸா இருக்கும், அல்லது கல்புன் முஸ்ஃபஹா இருக்கும். கல்புன் அஜ்ரத் அப்படின்னா பிரகாசமான உள்ளம். அது யார்கிட்ட இருக்கும்? இறை நம்பிக்கையாளர்கிட்ட இருக்கும். கல்புன் அக்லஃப் அப்படிங்கிறது முடிச்சு போட்டு திரையிடப்பட்ட ஒரு இதயம். வெறும் முடிச்சு மட்டும் போடல, அதுக்கு மேல ஒரு துணியையும் போட்டு மூடி வச்சிருக்காங்க அந்த இதயத்தை. அது யாருடைய இதயம்? இறை நிராகரிப்பாளர்களுடைய இதயம்னு பார்த்தோம். அடுத்து கல்புன் மன்கூஸ், தலைகீழாக மாறிய இதயம். எப்படி ஒரு பாத்திரத்தை நம்மளால நேரா வச்சிருக்கும் போதுதான் அதுக்குள்ள எதுவும் என்ன செய்ய முடியும்? நிரப்ப முடியும், பயன்படுத்த முடியும். அதே பாத்திரத்தை நம்ம தலைகீழா கவுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு பொருளை நம்மளால போட முடியுமா? பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. அப்ப அப்படி ஒரு சில இதயங்கள் இந்த பூமியில இருக்கு. அது யாருடைய இதயம் அப்படின்னா முனாஃபிக்குகளுடைய இதயம். அவங்களுக்கு இதயம் இருந்தும் இல்லாதது போலதான். அது தலைகீழா இருக்கு. எவ்வளோ நீங்க உபதேசம் சொன்னாலும் அது ஒண்ணு கூட அவங்களுக்கு என்ன செய்யாது? பயனளிக்காதுன்னு பார்த்தோம். 4வதா இருக்கக்கூடிய இதயம் கல்புன் முஸ்ஃபஹான இதயம், மூடப்பட்டிருக்கும் இதயம். இது யாருக்கு அப்படின்னா நம்பிக்கையும் நயவஞ்சகமும் ரெண்டும் கலந்திருக்க இதயத்தை தான் கல்புன் முஸ்ஃபஹன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 4ல எது நம்மளுடைய இதயம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம கல்புன் அஜ்ரதா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஒளி வீசக்கூடிய இதயமா இருக்கணும், என் ரப்புடைய பார்வையில நான் பிரகாசமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா உண்மை நிலை என்னவா இருக்குன்னா நமக்கு கல்புன் முஸ்ஃபஹா இருக்கு, மூடப்பட்ட இதயமா இருக்கு. என்கிட்ட நம்பிக்கையும் இருக்கு, நயவஞ்சகமும் இருக்கு. நயவஞ்சகம் அப்படின்னா அல்லாவுக்கு மாறு செய்ய முடியுதுல என்னால, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீற முடியுதே, அல்லாஹ் மேல உள்ள அச்சம் எனக்கு வரலையே. அப்ப என் மனசுல என்ன இருக்கு? நயவஞ்சகம் இருக்கு. நான் ரெட்டை வேஷம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ பல நேரங்கள்ல கல்புன் முஸ்ஃபஹா நம்ம இருக்கோம், ஒரு மூடப்பட்ட இதயமா இருக்கும், ஒரு மரணிக்கிற தருவாயில இருக்கக்கூடிய ஒரு இதயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? எதெல்லாம் நம்மளுடைய உள்ளத்தை முஸ்ஃபஹான நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தும், எதெல்லாம் நம்மளுடைய உள்ளத்தை மரணிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல இது வரைக்கும் எத்தனை தலைப்பு பார்த்திருக்கோம்? ஒரு 5 காரணங்கள் பார்த்தோம். உள்ளத்தை பலகீனப்படுத்துற, மரணிக்க போக வைக்கிற, திரையிட்டு மூடக்கூடிய விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தக்கூடியது இந்த 4 விஷயங்கள். நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ரொம்ப மிக முக்கியமா நம்ம அதிகமா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு 4 நோய்களை பத்தி பார்த்தோம். உள்ளத்தை பலவீனப்படுத்தும் நோய்கள் அப்படிங்கிற தலைப்புல பொறாமை பத்தி பார்த்தோம், பாவங்கள் பத்தி பார்த்தோம், அர்த்தமற்ற நேசங்களை பத்தி பார்த்தோம், அதிகமா சிரிக்கிறது பத்தி பார்த்தோம், லாஸ்டா கஃப்லத் அஜாக்கிரதை, எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம், எப்படி அஜாக்கிரதையா இருக்கும், அஜாக்கிரதையா இருக்கிறதால நம்மளுடைய உள்ளத்துக்கு என்னென்னலாம் பாதிப்புகள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வரைக்கும் தான் போன வகுப்புல நம்ம பார்த்த விஷயம். இன்னைக்கு இதனுடைய இறுதி வகுப்பு முடிவுரையில நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, என்ன வகை இதயம்னு பார்த்துட்டோம், அது ஏன் அப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டோம், அதுக்கான காரணங்களை கண்டறிஞ்சிட்டோம். இப்ப நம்ம என்ன செய்யணும் அடுத்ததா? ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்குன்றத கண்டறிஞ்சுட்டாங்க, அந்த நோய் எதனால வருது அப்படிங்கிறத கண்டறிஞ்சுட்டாங்க. இப்ப அடுத்ததா என்ன செய்வாங்க? உங்களுக்கு தலைவலியோ காய்ச்சலோ இருக்கு, அத பாக்குறீங்க, அது எதனால வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து அந்த காய்ச்சலோடய வாழ்ந்துருவீங்களா? அந்த தலைவலியோடய, அந்த தீராத வயித்து வலியோடய வாழ்ந்துருவோமா? இல்ல.
அதை சரி செய்யணும், சரிப்படுத்தணும். சரிப்படுத்துறதுக்கு என்ன தேவை? ட்ரீட்மெண்ட் தேவை, மருந்துகள் தேவை, நிவாரணம் தேவை. என்ன செஞ்சு இப்ப நம்மளுடைய உள்ளத்தை மீட்டெடுக்கிறது? ஒரு வறண்டு போன பூமி, செடியே முளைக்காத பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்போ உயிர் பெறும் அப்படின்னா, மழை பெஞ்ச உடனே அந்த உள்ளத்தை என்ன செய்வாங்க விவசாயிகள்? போட்டு உழுவாங்கல்ல, அதை சீர்படுத்தி, அதை தோண்டி, அதை சரி பண்ண உடனே அந்த அந்த நிலம் என்ன செஞ்சிரும்? உயிருள்ள நிலமா மாறிடும். அப்புறம் அதுல செடிகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நம்மளுடைய இதயமும் இந்த நோய்களால மரணிக்கிற தருவாயில இருக்கேன். இப்ப என்ன செஞ்சு என்னுடைய இதயத்தை நான் உயிரோட கொண்டு வரது? எப்படி நான் மீட்டெடுக்கிறது? என்னை நானே மீட்டெடுப்பது எப்படி? அதுக்கான நிவாரணங்கள் என்ன? அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த நிவாரணங்கள் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தலைப்பு ஒண்ணு பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய நஃப்ஸுடைய நிலை என்ன? ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்றத பார்த்து தானே கொடுப்பாங்க. இப்ப நீங்க ஒரு ஒரு நோய்க்காக அட்மிட் ஆறீங்கன்னா, நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க? நார்மலா? இல்ல கொஞ்சம் சிவியரா? இல்ல கிரிட்டிக்கலா? இல்ல ரொம்ப கிரிட்டிக்கலா? இருக்குதானே? ஐசியூவா? சிசியூவா? இன்டென்சிவ் கேரா? இல்ல கிரிட்டிக்கல் கேரா? வேறுபாடு இருக்குல்ல? அப்ப எந்த நிலையில நமக்கு அந்த நோய் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம உடம்புக்கு கொடுப்பான். இப்ப அதே போலதான் நம்மளும் இப்ப நம்மளுடைய மனசுக்கான நிவாரணத்தை எடுத்துக்க போறோம். சரி பண்றதுக்குரிய காரணிகளை எடுத்துக்க போறோம். அந்த காரணிகளை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, அந்த மருந்துகளை நம்ம உட்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த நிலையில இருக்கோம், நம்ம நஃப்ஸ் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். நஃப்ஸுடைய நிலைகளா? இதுக்கு முன்னாடி பார்த்த நாளுமே நஃப்ஸுடைய வகைகள். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? பார்த்தது நஃப்ஸுடைய வகை. இப்ப நம்ம பாக்குறது நஃப்ஸுடைய நிலைமை. எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? அந்த குஃப்ரா இருந்தாலும், இல்ல அந்த மூடப்பட்ட இதயமா இருந்தாலும், இல்ல தலைகீழா இருக்கக்கூடிய இதயமா இருந்தாலும், அது எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிற அந்த நஃப்ஸுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதுல முதலாவதா உள்ள ஒரு நஃப்ஸுடைய பேரு நஃப்சுல் அம்மாரா. நஃப்சுல் அம்மாரா. நஃப்சுல் அம்மாரா அப்படிங்கறத பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும்போது, ஸ்கிரீன் தெரியுதுங்களா? 12வது அத்தியாயத்துடைய 53வது வசனத்துல சொல்றான் இந்த நஃப்சுல் அம்மாராவை பத்தி. யாருக்காவது இந்த வசனத்தை எடுத்து சாட்ல போட முடிஞ்சா போடுங்க இன்ஷால்லா. எனக்கு அது ஸ்லைடு போட முடியல. முடிகிறவங்க இன்ஷால்லா போட்டீங்கன்னா மத்தவங்களும் பாத்துக்குவாங்க. ஓகே. அப்போ நஃப்ஸ் 6 வகையா இருக்கு. அதுல முதலாவது வகை நஃப்சுல் அம்மாரா. இந்த நஃப்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளுக்கு அதிகமான பாவங்கள் செய்யறதுக்கு நம்மள தூண்டும். இப்ப என்னால உள்ள இருந்து ஒரு ஒரு இன்ட்யூஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீ இந்த செயலை செய்யி, இந்த பாவத்தை செய்யி. அப்ப யாராவது ஒருத்தருக்கு அதிகமா தவறுதலை நோக்கி அவங்களுடைய உள்ளம் தூண்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீ பொய் சொல்லு, நீ புறம் பேசு, நீ அவங்கள பத்தி தப்பா பேசு, அல்லாஹ் தடுத்ததை செய்யி, நீ தொழுகாத அப்புறம் தொழுதுக்கலாம், நீ கொஞ்சம் சோம்பலா இருக்க அதனால நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, உனக்கு பொருளாதாரம் வேணும் அதனால தவறான வழியில கூட நீ பொருளாதாரத்தை ஈட்டிக்கோ அப்படின்னு சொல்லி எந்த உள்ளமெல்லாம் அவருக்கு தவற மட்டும் அறிவிக்குதோ அந்த உள்ளத்தை அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், பாவத்துடைய நிலையில இருக்கக்கூடிய உள்ளம் அது நஃப்சுல் அம்மாரா அப்படின்னு சொல்லி சொல்றான். ரெண்டாவது ஒரு வகை என்ன வகை அப்படின்னா நஃப்சுல் லவ்வாமா. என்ன வகை அது? நஃப்சுல் லவ்வாமா. இன்னும் ஒரு வகை இருக்கு. இந்த நஃப்சுல் லவ்வாமாவை பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும் போது 75வது அத்தியாயத்துடைய 2வது வசனத்துல சொல்லும். இந்த இதயம் என்ன செய்யும் அப்படின்னா, நன்மைக்கும் தீமைக்கும் இடையில போராடிட்டு இருக்கக்கூடிய நிலை. அதால ஈஸியா அல்லாஹுடைய கட்டளைய மாறும் செய்ய முடியும். அதால இலகுவா ஒரு நன்மையையும் செய்ய முடியும். அதாவது அல்லாஹுடைய கட்டளையும் என்ன செய்ய முடியும்? மாற முடியும், மீற முடியும், அதுக்கு மாற்றமா செய்ய முடியும், அதை பிற்படுத்த முடியும். அதே போல அதால நன்மையையும் விரும்பி செய்ய முடியும். ஒரு கட்டத்துல அந்த இதயம் என்ன பண்ணும்னா, தான் செஞ்ச தப்ப நினைச்சு வருந்தவும் ஆரம்பிக்கும். நப்சு லவ்வாமா என்ன செய்யும்? நான் தவறு செஞ்சுட்டேனே, நான் பாவம் செஞ்சுட்டேனே, அல்லாஹுடைய கட்டளையை நான் மீறிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த தவறை நினைச்சு வருந்தவும் செய்யும். மூணாவதா ஒரு நப்ஸ் இருக்கு. அந்த நப்சுக்கு பேரு நப்சுல் முல்ஹிமா. நப்சுல் முல்ஹிமா. இந்த நப்ச பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல 91வது அத்தியாயத்துடைய 8வது வசனத்துல குறிப்பிடுறான். சாட்ல போட்டிருக்காங்க. நீங்க அந்த வசனத்தை கூட நீங்க பாத்துக்கலாம். நப்சுல் லவ்வாமாக்கு போட்டிருக்காங்க பாருங்க. குற்றம் செய்தவனை நிந்திக்கும் அவனுடைய மனசாட்சி, அதுதான் லவ்வாமா. தீமையை செஞ்சுட்டு நான் இப்படி அத்துமீறிட்டேனே அப்படின்னு சொல்லி அதுக்காக என்ன செய்யும்? அதிகமா கவலைப்படக்கூடிய இதயமா இருக்கும். அதால ஈஸியா நன்மையும் செய்ய முடியும்.
மூணாவதா இருக்கிறது நஃப்சுல் முல்ஹிமா. இந்த இதயம் என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் மேல, அதால அல்லாஹுடைய கட்டளைய அதுக்கு பின்பற்றுறது அதுக்கு ரொம்ப இலகுவா இருக்கும். அதோட நன்மையை பின்பற்றுறது அதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நஃப்சுல் லவ்வாமாக்கு எப்படி இருந்தது? கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் நன்மை செய்யும் ஆனா கொஞ்சம் போராடி செய்யும், தீமையையும் செய்யும். ஆனா நஃப்சுல் முல்ஹிமா அப்படிங்கிறது அதுல இருந்து அடுத்த கட்டம், நன்மை செய்யறதுக்கு அதுக்கு எந்த தடையும் இருக்காது. அதே போல சுத்தமா தீமையில இருந்து விலகி இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. என்னைக்காவது ஒரு வாரம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த இதயம், ஏதாவது ஒரு தவறை என்ன செஞ்சிரும், செய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் நஃப்சுல் முல்ஹிமா. நஃப்சுல் அம்மாரான்னு ஒண்ணு பார்த்தோம். முழுக்க முழுக்க தீமையை மட்டுமே தூண்டுகின்ற இதயம் நஃப்சுல் அம்மாரா. ரெண்டாவது நஃப்சுல் லவ்வாமா, நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். நன்மை செய்யும் போது கஷ்டப்பட்டு செய்யும், தீமையை செய்யும் போது இலகுவா செஞ்சிரும். ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் தன்னைத்தானே நொந்துக்கும், அல்லாவுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சுட்டேனேன்னு சொல்லி நொந்துக்கும். மூணாவதா இருக்கக்கூடிய நஃப்சு நஃப்சுல் முல்ஹிமா. இது எப்படி இருக்கும் நஃப்சுல் முல்ஹிமா அப்படிங்கிறது? நன்மை செய்யறதுக்கு அதுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. தொழுகையா தொழுதுரும், தஹஜத்தா தொழுதுரும், நோன்பா வச்சிரும், நஃபீலான நோன்புகளா வச்சிரும், எல்லா நன்மைகளையும் இலகுவா செய்யும். ஆனா தீமையில இருந்து விலகி இருக்குமா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்காது, முழுசா தீமையில இருந்து விலகி இருக்காது. அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு இசைஞ்சு போயிட்டே இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும், தீமைகளையும் செய்யும். நாலாவதா ஒரு நஃப்ஸ் இருக்கு, அதுக்கு பேரு நஃப்சுல் முத்துமையின்னா. இந்த நஃப்சுல் முத்துமையின்னாவா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய நஃப்சுல் முத்துமையின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நஃப்சுல் முத்துமையின்னா அப்படிங்கிறது திருப்தி அடைந்த ஆத்மா, சாந்தி அடைந்த ஆத்மா, முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஆத்மா. இது நன்மைய இலகுவா செய்யும், தீமையை விட்டும் இலகுவா தவிர்ந்திருக்கும். நம்மளால தீமையை விட்டு இலகுவா தவிர்ந்திருக்க முடியுதா? சில நேரங்கள்ல நன்மைகளை கூட நம்ம இலகுவா செஞ்சிடறோம், விரும்பி செஞ்சிடறோம். ஆனா தீமைகளை விட்டு இலகுவா நம்மளால தவிர்ந்திருக்க முடியுதா? எவ்வளோ போராட்டம். ஒரு பாவ செயல்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை செய்யாம இருக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு போராடுறோம், எவ்வளவு கட்டுப்பாடுகள் நமக்குள்ளே நம்ம விதிச்சுக்கிறோம். ஆனா இந்த நஃப்சுல் முத்துமைன்னா எப்படி இருக்குமா, முழுக்க முழுக்க திருப்தி அடைந்த ஆத்மாவா இருக்கும். நன்மைகளையும் இலகுவா செஞ்சிரும், தீமைகளை விட்டு இலகுவா விலகி ஓடிடும். இப்ப இந்த ஆத்மா அல்லாஹ்வுடைய முழு திருப்தியை பெற்ற ஆத்மாவா இருக்கும். இந்த ஆத்மாவும் அல்லாஹ்வை நேசிக்கும், அந்த ரப்பும் இந்த ஆத்மாவை இந்த உள்ளத்தை நேசிக்கக்கூடியவனா இருக்கும். அடுத்து அஞ்சாவது இருக்கக்கூடிய நஃப்ஸ் என்னன்னா நஃப்சுன் ராதியா. அதுக்கு கீழே இருக்கிறதும் அப்படிதான், நஃப்சுன் மர்தியா. இது ரெண்டுமே ஒரே விதமான நஃப்ஸ், இதை ரெண்டு வெவ்வேறு விதங்களா கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு நஃப்ஸையும் இந்த பூமியில யாராலையும் பார்க்க முடியாது. எங்கதான் இதை பார்க்க முடியும், இந்த நஃப்ஸ, இந்த உள்ளத்தை, மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய உள்ளத்தை, சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய இந்த நஃப்சுன் மர்தியாவை எப்ப பார்க்க முடியும்னா மறுமையில நம்மளுடைய ரப்பை நோக்கி நம்ம நடந்து செல்லும் போதுதான் பார்க்க முடியும். இங்க பூமியில நம்ம காபாவை நோக்கி நடந்து போகும்போது தக்பீர் சொல்லிட்டே போவோம்ல, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்லிட்டே போறோம்ல, யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்க வரேன், உன்னை சந்திக்க வரேன். அந்த தக்பீரை சொல்லிட்டு நம்ம நெருங்க நெருங்க காபாவை நம்ம கண்கள்ல பார்த்த உடனே தக்பீர் சொல்லிட்டே இருந்த அந்த நாவ என்ன செஞ்சிடும், ஒரு நிமிஷம் நின்றும், அப்படியே கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியும். என் ரப்பு கூப்பிட்ட இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் தானே. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். உம்ரா, இதுக்கு முன்னாடி உம்ரா ஹஜ் போனவங்க இதை உணர்ந்து போனவங்க, இஹ்ராம் கட்டினதுல இருந்து யா அல்லாஹ் வந்துட்டேன், நான் உன்னுடைய அழைப்பை ஏத்து வந்துட்டேன், உன்கிட்ட நான் வந்துட்டேன் தக்பீர் சொல்லிட்டே நம்ம நடந்து போயிட்டே இருப்போம். ரூம்ல நம்ம லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நம்ம நடந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போவோம். காபாவை நம்ம கண்ணுல பார்த்த உடனே நம்மள அறியாம ஒரு கண்ணீர் வரும், நம்மளுடைய உள்ளம் ஒரு கனமா மாறிடும். என் ரப்பு கிட்ட நான் வந்துட்டேன், என் ரப்பு சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளம் உணர ஆரம்பிக்கும். எப்படி இங்க இந்த காபாவை பார்க்கும்போது ஒரு உள்ளம் நமக்கு இருக்கோ, இதை விட பன்மடங்கு மகிழ்ச்சியாவும் திருப்தியாவும் அந்த உள்ளம், அந்த நஃப்சுல் மர்தியா இருக்கும். எப்போ அப்படின்னா நம்மளுடைய இறைவனை நம்ம சந்திக்கும் போது. அப்போ அல்லாஹ் இந்த முத்துமையின்னாவா இந்த உலகத்துல வாழ்ந்த அந்த உள்ளங்களை பார்த்து மறுமையில கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறான், வாங்க நிம்மதி அடைந்த ஆத்மாவே நீங்க என்கிட்ட வாங்க, திருப்தி அடைந்த நிலையில வாங்க, மகிழ்ச்சியா வாங்க, சிரிச்ச இதயத்தோட வாங்க. சிரிச்ச முகம் வேற, சிரிச்ச திருப்தி அடைந்த உங்களுடைய இதயத்தோட என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிடுவானா. இதுதான் 6 வகையான நஃப்ஸா இஸ்லாம் சொல்லுது. இதுல நம்மளுடைய நஃப்ஸ் எந்த வகை, எந்த வகையில நம்ம இருக்கோம், நம்ம ராபியாவா இருக்கோமா, நஃப்சுல் மர்தியாவா இருக்கோமாங்கிறது மறுமையில தான் நமக்கு தெரியும். இன்ஷால்லா அதை நோக்கிதான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமும் இருக்கணும். மீதி இருக்கக்கூடிய 4ல எது நம்மளுடைய நஃப்ஸ்,
எந்த நிலையில இருக்கும்? நிவாரணம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி எந்த நிலையில நம்ம இருக்கும்? அம்மாராவா இருக்குமா, லவ்வாமாவா இருக்குமா, முல்ஹிமாவா இருக்குமா, இல்ல முத்துமையின்னாவா இருக்குமா? இதுல எதா இருக்கும் அப்படிங்கறத நம்ம உணர்ந்தாதான் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். நம்ம முத்துமையின்னாவா இருக்கோம், நம்ம திருப்தி அடைஞ்சிட்டோம், அவ்வளவுதான். நான் தான் தொழுகிறேனே, நான் தான் ஓதுறேனே, நான் நஃப்சுல் முத்துமையின்னாவா இருக்கேன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்களால உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை சீரியஸா எடுத்துக்க முடியாது. நான் எல்லாமே சரியாதானே இருக்கேன். அப்போ நம்ம உணரணும் நம்ம எந்த நிலையில இங்க இருக்கோம். பெரும்பாலும் நம்ம நஃப்சுல் லவ்வாமாவா தான் இருக்கும். நம்ம அதிகம் தீமையவே செஞ்சுட்டே இருக்கணுமோ அப்படின்னா அல்லாஹ் நம்மள பாதுகாத்து வச்சிருக்கான். அந்த அளவுக்கு நம்ம தீய பழக்கங்கள் உள்ளவங்களும் தீமைகளை தொடர்ந்து செய்யக்கூடியவங்களுமா இல்ல. அப்போ நஃப்சுல் முல்ஹிமாவா இருக்கோமானா அப்படியும் இல்ல. நம்மளால நன்மைகளை ரொம்ப இலகுவா செய்ய முடியுதா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப நம்ம எங்கதான் இருக்கோம்? நஃப்சுல் லவ்வாமா ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும். நன்மையும் கஷ்டப்பட்டு நான் செஞ்சுட்டு இருக்கேன், தீமையையும் நான் அதே போல சரிசமமா செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ இப்படிப்பட்ட நஃப்ஸை உள்ள நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப அவசியம். ரொம்ப அவசியம். ரொம்ப கவனமாவும் நமக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். அப்போ எதெல்லாம் இந்த நஃப்சுல் லவ்வாமாவுக்கு நிவாரணம்? நம்மளுடைய உள்ளத்தை உயிரோட வச்சுக்கிறதுக்கு, அல்லாஹ் சொன்ன மாதிரி திருப்தி பெற்ற இதயமா அவனை போய் சந்திக்கிறதுக்கு, மகிழ்ச்சியான இதயமா அவனை போய் சந்திக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை? எதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணா நானும் அந்த ஆன்மாக்கள்ல ஒரு ஆன்மாவா மாறுவேன் அப்படிங்கிறதுதான் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு நிவாரணமா பார்க்க போறோம். அதுல முதலாவது நிவாரணம் என்ன அப்படின்னு கேட்டா குர்ஆன் தான். குர்ஆன் ஓதுறதை விட, குர்ஆனை கொண்டு ஒரு உள்ளத்தை சரி செய்வதை விட வேற எதாலையும் நம்மளுடைய உள்ளத்தை சரி செய்ய முடியாது. நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும், நம்ம மாற்றத்தை உணர்ந்தாலும் உணராட்டியும் கொஞ்ச நாளைக்கு நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளுக்கும் குர்ஆனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது. ரெகுலரா குர்ஆன் எடுத்து ஓதுறது. அரபுல மட்டும் இல்லாம அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் என்ன செய்யணும்? எடுத்து வாசிக்கணும். இப்ப நம்மளுக்கே ஒரு ஒரு தீராத ஒரு நோய் இல்ல ஒரு தொடர் நோய்க்கு நம்ம மருத்துவம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, 1 நாள் 2 நாள்ல நம்ம மாற்றத்தை உணருவோமா? 2 நாள்ல தெரிஞ்சிருமா? அந்த நோயில இருந்து நமக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைச்சிருமானா கிடைக்காது. கொஞ்ச நாள் ஆகும். அதே போலதான் நம்மளுடைய உள்ளத்தை உயிர்ப்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வின் பால் நான் போகணும்னு நினைக்கிறேன். நஃப்சுல் முத்துமயின்னாவா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் பண்ண வேண்டிய நிவாரணங்கள்ல முதல் நிவாரணம் குர்ஆனோடு என்னுடைய தொடர்பை அதிகப்படுத்துறது. அது நான் ஒரு நாள் எடுத்து குர்ஆன்ல ஒரு 2 ஐன ஓதிட்டு, நான் 2 ஐன் ஓதிட்டேனே, ஆனாலும் என்னால பாவத்துல இருந்து விலக முடியலையே அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. இது ஒரு நீண்ட நாள் பயிற்சியா இருக்கும். நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் அது நமக்கு மாற்றத்தை உடனே வெளிப்படுத்தினாலும் வெளிப்படுத்தாட்டியும் குர்ஆனை எடுத்து வச்சு தினசரி ஓதக்கூடிய மனிதர்களா இருக்கும். அப்துல் ஹமீத் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் சொல்றாரு. இவர் ஒரு ஒரு சீர்திருத்தவாதி, மார்க்கத்தை எத்தி வச்ச கூட ஒரு அழைப்பாளரா முன்ன காலத்துல இருந்திருக்காரு. இப்ப அவர் சொல்லும் போது சொல்றாரு, நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குற்றங்களையும் என்னுடைய பாவங்களையும் தவிர வேற எதையும் நான் அதிகம் பார்த்ததே இல்லை. அது வேற எதை பத்தியும் அவருக்கு என்ன இல்லையா? கவலை இல்லை. என்னுடைய பாவங்களும் என்னுடைய குற்றங்களை மட்டும்தான் நான் பெரிதும் என்ன செஞ்சேன்? கவலையா பார்த்தேன். அதை மட்டும்தான் நான் நோக்குனேன். அடுத்து அவர் சொல்லும் போது சொல்றாரு, உள்ளத்தை மிருதுவாக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. உள்ளத்தை மிருதுவாக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதுல கண்கள்ல இருந்து கண்ணீர் சிந்த வைக்கக்கூடிய விஷயமும், உள்ளத்தை மிருதுவாக்கக்கூடிய விஷயமும், அல்லாஹுடைய அச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயமும், பாவ மன்னிப்பை நம்மளுக்கு தூண்டக்கூடிய விஷயமும் குர்ஆனை தவிர வேற எதுவும் சிறந்ததா இருக்க முடியாதுன்னு சொல்றேன். அப்போ நம்மளுடைய உள்ளத்தை மிருதுவாக்க ஒரு சில நேரங்கள்ல நம்ம தோணும்ல, குர்ஆனுடைய வசனங்கள் கேட்டு எப்படி இவங்களுக்கு எல்லாம் அழுக வருது, நமக்கு எந்த உணர்வும் வரலையே. அப்போ அந்த கண்கள்ல இருந்து கண்ணீர் நம்மளை சிந்த வைக்கிறதுக்கும், அல்லாஹுடைய அச்சத்தை நம்ம மனசுல ஏற்படுத்துறதுக்கும், நம்மள பாவ மன்னிப்பு கேட்க வைக்க தூண்டுறதுக்கும் குர்ஆனை விட ஒரு சிறந்த விஷயம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த அறிஞர் நமக்கு சொல்றாங்க. இத பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறாங்களோ, ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணமா அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறாங்களோ, அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இந்த இறை வசனங்களை கேட்டா சிலிர்த்துரும். அவர்களுடைய தோள்கள் எல்லாம் சிலிர்த்துரும். அவங்களுடைய தோள்களும் இதயங்களும் மிருதுவாகிவிடும். அல்லாஹ்வுடைய நினைவால், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்டு மிருதுவாகிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றான்.
என்னைக்காவது நம்ம இறை வசனத்தின் மூலமா உள்ளம் மிருதுவாகிறத பார்த்திருக்கோமா? இல்ல அனுபவிச்சிருக்கோமா? அல்லாஹுடைய வசனங்களால, குர்ஆனுடைய வசனங்களால என்னுடைய உள்ளம் இலகுவாகுது அப்படிங்கிறத நம்ம என்னைக்காவது உணர்ந்திருக்கோமா? நான் பாருங்க, இந்த குர்ஆன் வசனங்கள் எப்படிப்பட்ட இதயங்கள் எல்லாத்தையும் மிருதுவாக்குச்சுன்னு தெரியுமா? இஸ்லாம் சொல்லப்பட்டப்போ இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைச்சு வாளோட நின்ற உமர் அலி அல்லாஹ்வுடைய உள்ளத்தை கரைச்சது, கண்ணீர் சிந்த வச்சது இந்த குர்ஆனுடைய வசனங்கள் தான். அவங்க சகோதரி ஓதுன அந்த வசனங்களை கேட்ட உடனே அவங்களுடைய உள்ளம் மாறிடுச்சு. தான் பெற்ற பிள்ளைகளை உயிரோட மண்ணுல வச்சு புதைச்சுக்கிட்டு இருந்த உம்மத்துடைய உள்ளத்தை இந்த குர்ஆன் வசனங்கள் மிருதுவா மாத்துச்சு. சஹாபாக்களை பத்தி சஹாபிய பெண்மணிகள் சொல்லும் போது சொல்றாங்க, அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காமிக்க ஆரம்பிச்சுட்டா அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உலை பானைகளை போல குமுறும். அழுதுட்டே இருப்பாங்க அவங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகளால கேட்டு கேட்டு அல்லாஹ்வுடைய அச்சத்தால அவங்க அழுதுட்டே இருப்பாங்க. அவங்களுடைய இருதயம் எல்லாம் மெதுவானதா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதே இதயம் என்ன செஞ்சுட்டு இருந்தது? உயிரோட தான் பெற்ற பிள்ளைகளை புதைச்சிட்டு இருந்தது. பெண்களை ஒரு பொருட்டா கூட கருதாம இழிவுபடுத்திட்டு இருந்தது. தங்களுக்குள்ளேயே பொருள்களுக்காகவும் பெருமைக்காகவும் சண்டை போட்டு அழிஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு சஹாபி ரசூல்லா கிட்ட சொல்றாருல, நீங்க என்ன உங்களுடைய பிள்ளைகளுக்கு முத்தம்லாம் கொடுத்து கொஞ்சுறீங்க? நான் என்னுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சது இல்ல. நான் என்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கொஞ்சுனதே இல்லையே. கேக்குதா? நான் என்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கொஞ்சுனதே இல்லையே. நீங்க என்ன இப்படிலாம் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்க முத்தமிடுறீங்களே யார ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளங்கள்லாம் இறுகி போன உள்ளங்களா இருக்கு. குழந்தைகளை பார்த்து லயிக்காத ஏதாவது உள்ளம் இருக்கா? அப்போ அது கூட அவங்களுக்கு என்ன தெரியல, இன்பம் தராத அளவுக்கு கடுமையா இருந்தக்கூடிய அந்த இதயங்கள் எல்லாத்தையும் எது மிருதுவாக்குச்சு அப்படின்னா இந்த குர்ஆன் மிருதுவாக்குச்சு. குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்ட உடனே கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சாங்க. இறை நினைவால, இறை அச்சத்துல அழுக ஆரம்பிச்சாங்க. அப்போ அப்படிப்பட்ட கடினமான இதயமா உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. அவ்வளோ கடினமான இதயங்களை கூட அது உருக வச்சுச்சு. அப்போ உங்களுடைய இதயத்தையும் என்னுடைய இதயத்தையும் இது மிருதுவாக்காதா? ஆக்கும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, தினமும் குர்ஆனோட நம்ம தொடர்புல இருக்கணும். குர்ஆனை தினசரி எடுத்து ஓதக்கூடிய மனிதர்களா இருக்கணும். ஒரு பக்கம் பார்த்தா இந்த குர்ஆன் இந்த உள்ளங்களை கண்ணீர் சிந்த வச்சுச்சு, அழுக வச்சுச்சு. அல்லாஹ்வுடைய அச்சத்தால ஒரே ஆஹ் சப்தமா இருக்குமா. ரசூலுல்லாஹ் எங்கேயாவது உட்கார்ந்து அவங்க அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது நினைவூட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்தை தாண்டி போகும்போது ஒரு அதிர்வு இருக்குமா. என்ன அதிர்வுனா சஹாபாக்களுடைய அழுகைகளால ஏற்பட்ட அதிர்வா அது இருக்குமா. இப்படியும் இருந்தாங்க. இந்த இதயம் இன்னொரு போர்க்களங்கள்ல எப்படி இருந்ததுன்னு பார்த்தா, ஒரு மகனும் தந்தையும் இஸ்லாத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது. ஒரு தந்தை சொல்றாரு, நீ என்னுடைய வாழ்கிட்ட வந்த, ஆனா நீ என்னுடைய மகன் அப்படிங்கறதுனால நான் உன்னை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, ஒரு மகன் சொல்றாரு தன்னுடைய தந்தை கிட்ட, நீங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி ஜாஹிலியால இருந்தப்போ நீங்க என்னுடைய வாழ்கிட்ட வந்தீங்க, ஆனா நான் என்ன செய்யல, நான் வெட்டல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உங்களை என்ன செய்யல, வெட்டல அப்படின்னு சொல்லி அந்த மகன் அந்த மகன் தன்னுடைய தந்தை கிட்ட சொல்றாரு. நீங்க வந்தீங்க, நான் உங்களுக்கு எதிரா இருந்தேன், நீங்க இஸ்லாத்துல இருந்தீங்க, போர்க்களத்துல நான் உங்களை சந்திச்சேன், என்னுடைய வாள் உங்க கழுத்துக்கிட்ட வந்துச்சு, நீங்க என்னுடைய தந்தை அப்படிங்கறனால நான் உங்களை வெட்டல அப்படின்னு சொன்னேன். ஆனா அதே தந்தை என்ன தெரியுமா சொன்னாரு, என்னுடைய வாள் உன்னை சந்திச்சிருந்தா அல்லாஹ்வுக்காக நான் உன்னை என்ன செஞ்சிருப்பேன், கொலை செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டு அழுத அதே இதயங்கள் மறுபக்கம் அல்லாஹ்வுக்காக வீரத்தோட எதையும் இழக்கிறதுக்கு தயாரா இருந்துச்சு. இப்ப இந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளம் உருவாக்கப்பட்டதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா அல்லாஹுடைய வார்த்தைகள் தான். இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டை கேட்டு நம்மளுடைய உள்ளம் லயிக்குது, ஒரு சிலருடைய வார்த்தைகளை கேட்டு நம்மளுடைய உள்ளம் லயிக்குது. இவங்க பேசுறது என் உள்ளத்துல அவ்வளோ இதமா இருக்கு, இவங்களுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலா இருக்கு, இந்த பாட்டு கேட்டா ஏனோ எனக்கு நிம்மதியா இருக்கு, இந்த மியூசிக் எனக்கு ஆறுதலா இருக்கு, இந்த வகுப்பு எனக்கு ஆறுதலா இருக்கு. எதேதோ விஷயத்துல ஆறுதல் தேடுறோமே, உண்மையா ஒரு உள்ளத்துக்கு அல்லாஹுடைய வார்த்தைகளை தவிர்த்து வேற எது ஆறுதலையும் இலக்கத்தையும் ஏற்படுத்த முடியும், எது சாஃப்ட் ஆக்க முடியும்? அப்போ நம்மளுடைய உள்ளத்தை மிருதுவாக்குறதுக்கு, நம்மளுடைய நோய்கள்ல இருந்து நம்மளை குணமாக்குறதுக்கு முதல் விஷயம்
குரானோட நம்மளுடைய தொடர்பை அதிகப்படுத்திக்கணும். நம்ம விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி டெய்லி ஒரு பக்கமாவது அல்லது ஒரு ஐனாவது இல்ல குறைஞ்சது ஒரு 2 பக்கமாவது ஓதணும். அரபிலையும் ஓதணும், அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் நம்ம ஓதணும். அப்பதான் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வரான், என்ன எச்சரிக்கைகள் கொடுக்குறான், என்ன பரிசுகள் வச்சிருக்கான், நமக்காக நம்மளுடைய ரப்பு எப்படிலாம் சொர்க்கத்தை அலங்கரிச்சு வச்சிருக்கான், எப்படிலாம் நரகத்தை தயார்படுத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். இது முதலாவது நிவாரணம். இரண்டாவது நிவாரணம் என்ன அப்படின்னா, உலக மோகங்கள்ல இருந்து நம்ம விலகி இருக்கணும். இது ரெண்டாவது நிவாரணம். முடிஞ்ச வரைக்கும் உலக ஆசைகள்ல இருந்து நம்மளை நம்மளே தனிமைப்படுத்திக்கணும். இது ஈஸியாலாம் நடக்காது. உடனேலாம் என்னால உலக ஆசையில இருந்து விலகி வந்துட முடியாது. இதுக்கு கடுமையான பயிற்சி தேவை. கொஞ்சம் நான் பிராக்டிஸ் பண்ணணும். எனக்கு ஆசை வரும், எனக்கு டெம்ப்ட் ஆகும், ஆனாலும் அதை நான் செய்யக்கூடாது அப்படின்னு என்ன நானே கட்டுப்படுத்திக்கணும். உலக ஆசை இல்லாத யாராவது இந்த உலகத்துல இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? உலக ஆசை இல்லாத ஒரு உள்ளம் எனக்கு ஆசையே இல்லைங்கன்னு சொல்ல முடியுமா? உலக ஆசை இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரமான ஒரு பொருளை காட்டி ஆசை கொடுக்கறது இல்ல. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பொருளை காமிச்சா இந்த உலகம் நமக்கு ஆசையை ஏற்படுத்துது? ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை இந்த உலகம் காட்டி ஆசையை ஏற்படுத்துது. இப்போ ஒருத்தருக்கு பொருள் மீது ஆசை இருக்கும், ஆனா ஒருத்தருக்கு பொருளை பார்த்தா ஆசை இருக்காது. அந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுகங்களை அனுபவிக்கிறதுல ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு சுகங்கள் மீது ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு அழகு மீது ஆசை இருக்கும். அப்போ இந்த உலக ஆசையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு தகுந்த மாதிரியான ஆசைகளை உற்பத்தி பண்ணி கொடுக்குது. இப்ப எப்படி நம்ம பொட்டிக் போனா நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம் தானே? இந்த கலர்ல வேணும், எனக்கு இந்த டிசைன்ல வேணும், இந்த பேட்டர்ன்ல வேணும்னு நம்ம கேட்டு வாங்கிக்கிற மாதிரி இந்த உலகம் நம்ம கேட்காமலேயே நமக்கு தகுந்த மாதிரியான கவர்ச்சியான விஷயங்களை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து அது நம்மளுக்கு ஆசையை ஏற்படுத்தும். அதனாலதான் நமக்கு எப்பயுமே உலக மோகங்கள்ல இருந்து விலகி வரவே முடியல. ஒரு சிலருக்கு பொருள் ஆசை இருக்காது, ஆரோக்கியத்துல ஆசை இருக்காது, அழகுல ஆசை இருக்காது, பார்த்தா புகழ்ல ஆசை இருக்கும். புகழ்றது ஒரு அடிமையா இருப்பாங்க, புகழுக்கு ஒரு அடிமையா இருப்பாங்க. எல்லாரும் என்ன நல்லவங்கன்னு சொல்லணும், இல்ல எல்லாரும் என்ன போற்றணும், எல்லாரும் என்கிட்டதான் உதவி தேடி வரணும், இது ஒரு உலக ஆசை. அப்போ ஒவ்வொரு மனிதருக்கு தகுந்த மாதிரி உலகம் என்ன செய்யுது, ஆசையை உற்பத்தி பண்ணி அவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கு. இந்த ஆசைகள்ல இருந்து நம்ம விலகாத வரைக்கும் நம்மளுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக்கவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்யணும். அடுத்த முறை இந்த பொருளை நான் பாக்குறதால எனக்கு உலக ஆசை வருதா, அந்த பொருளை நான் தவிர்த்துக்கணும். இந்த மனிதர்கிட்ட பேசுறதால எனக்கு உலக ஆசை வருதா, அந்த ஆசையை நான் என்ன செஞ்சுக்கணும், தவிர்த்துக்கணும். ஏன்னா அல்லாஹ் நாளை மறுமையில நஷ்டவாளிகளை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றான் தெரியுமா? இந்த நஷ்டவாளிகள், இந்த நரகவாசிகள், இவங்க நரகத்துக்கு போன காரணம் பூமியில இவங்க வாழும்போது அதிகமா பூமியை நேசிச்சவங்களா இருந்தாங்க. பூமியை அதிகம் நேசிச்ச மனிதர்களா இவங்க இருந்தாங்க. அதுதான் அவங்கள இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துச்சு அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். நம்மளுடைய உள்ளத்துல உலகத்துக்கு மேலான ஆசை வந்துருச்சு, உலக மோகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உள்ளத்துல வேற எதுக்குமே இடம் கிடையாது. எப்படி ஒரு லிப்ட்ல 10 பேசஞ்சர் அப்படின்னா 10 பேர் ஏறணும்னா என்ன செஞ்சிடும், லிப்ட் ஃபுல் அப்படின்னு காமிச்சிரும். யாராவது ஒரு ஆள் வெளியில போங்க, அப்பதான் நான் ஆப்ரேட் ஆவேன், நான் இயங்குவேன்னு சொல்லிடும். அதே போலதான் இந்த உள்ளம் உலக ஆசையை உள்ள ஏத்திருச்சு அப்படின்னா வேற எந்த விஷயத்துக்கும் இடம் கொடுக்கவே கொடுக்காது. இப்போ நம்ம உள்ளம் உலக ஆசையில மட்டும்தான் நிலைச்ச உள்ளமா இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும் போது சொல்றான், எந்த மனிதனுடைய அகத்திலும் நான் 2 இதயங்களை உண்டாக்கல. 2 இல்ல, ஒரு இதயம் தான். அந்த ஒரு இதயத்துல நீங்க உலக ஆசையை ஏத்திட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேற எதுக்குமே வாய்ப்பு இல்லை. வேற எந்த நல்ல விஷயமும் உங்களுக்கு போகாது. அடுத்த முறை உலக மோகங்கள்ல இருந்து நம்மளை நாமளே எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நிவாரணமா நம்ம எடுத்துக்கணும். அதை நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கஷ்டமானதுதான், இது போர் தான். எப்படி வாள் எடுத்து நம்ம போர்க்களத்துல நின்று போர் செய்யறோமோ அதே போல இது நம்ம உள்ளத்தோட உள்ள போர். கொஞ்சம் கடுமையான போராதான் இருக்கும். இந்த போர்கள்ல வெற்றி பெற்றனாலதான் சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ் ரலி அல்லாஹு அன்பு வரது அன்புன்னு சொல்றோம். அவங்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டாங்க, அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான். அப்ப நம்மளும் அந்த நிலையில வர வேண்டாமா? என்ன பொருந்தி கொண்ட சுமையாவா, நான் உன்னை பொருந்திக்கிட்டேன் போ, நீ செஞ்ச எல்லாம் அக்செப்டட் போ அப்படின்னு நல்லா சொல்ல வேண்டாமா? ஃபாத்திமாவா நீ அக்செப்டட், உன்னை நான் பொருந்திக்கிட்டேன், நிஷாவா நீ அக்செப்டட், உன்னை நான் பொருந்திக்கிட்டேன்னு நல்லா சொல்ல வேணாமா? அப்படி அல்லாஹ் சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும்ல.
நமக்கு இன்னைக்கு போர்க்களத்துல போய் போர் செஞ்சு பட வேண்டிய கஷ்டங்கள் இல்ல. மாறா உள்ளத்தோட நம்ம செய்ய வேண்டிய போர்கள் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணுதான் உலக ஆசைக்கு எதிரா நம்ம செய்ய வேண்டிய போர். உலக மோகங்கள்ல இருந்து விலகி இருக்கிறது மூலமா நம்மளுடைய உள நோய்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சிக்க முடியும். உலக ஆசைகள் குறைஞ்சிட்டாலே பொறாமை போயிரும், பாவம் போயிரும், அர்த்தமற்ற நேசங்கள் போயிரும், அஜாக்கிரதை போயிரும். அப்போ உளநோய்கள் எல்லாமே என்ன செஞ்சிரும், இந்த உலக ஆசையில இருந்து போயிரும். உலக ஆசைதான் எல்லா தீமைகளுக்குமான ஆரம்ப புள்ளியா இருக்கு. ஒரு மனிதர் வந்து ஒரு இமாம் கிட்ட கேக்குறாரு, ஷேக், என் உள்ள என்ன செய்ய மாட்டேங்குது, இலகவே மாட்டேங்குது, ரொம்ப கடுமையா இருக்கு, அழுகையே வரமாட்டேங்குது எனக்கு, எவ்வளவு நினைவூட்டல்கள் கேட்டாலும் எனக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வரலங்க, எனக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தல, எனக்கு அழுக வரல, எனக்கு கடுமையான இதயமா இருக்கு, எதனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அந்த ஷேக் சொல்றாங்க, உங்களுடைய உள்ளம் கடுமையா மாறிடுச்சு. ஏன் கடுமையா மாறிடுச்சு தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு அல்லாஹ்வை பத்திய விஷயங்கள் தெரியல. ஏன் உங்களுக்கு அல்லாஹ்வை பத்திய விஷயங்கள் தெரியல தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு அல்லாஹ் மேல உள்ள பயம் இல்ல. அதனாலதான் நீங்க அல்லாஹ் பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம இருக்கீங்க. எதனால தெரியுமா உங்களுக்கு அல்லாஹுடைய பயம் இல்லாம இருக்கு? நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. நீங்க எதுல பிஸியா இருக்கீங்க தெரியுமா? உலகத்துல நீங்க பிஸியா இருக்கீங்க. பாருங்க, ஒரு உள்ளம் கடுமையாகிறதுக்கு ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம மூழ்கி இருக்கிறது. அப்போ எல்லா தீமைகளுக்கும் அடிப்படை இந்த உலக ஆசைதான். இந்த உலக ஆசையிலிருந்து நம்ம தவிர்ந்துக்கிறது நம்மளுடைய உள்ளத்தை உயிரோட்டமா வச்சுக்கிறதுக்கு உதவும். அடுத்ததா வேற என்ன நிவாரணம் அப்படின்னா, மூணாவது நிவாரணம் நீங்க போடல, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. யாரும் நோட் பண்ற சிஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது நிவாரணம் குரான், குரான் ஓதுறது, குரானோட தொடர்புல இருக்கிறது. ரெண்டாவது நிவாரணம் உலக ஆசைகளை கட்டுப்படுத்துறது, கொஞ்சம் குறைக்க முயற்சி பண்றது. உலக ஆசை இல்லாம எந்த மனிதனாலையும் வாழவே முடியாது, கஷ்டம்தான். அப்ப என்ன பண்றது, நம்மளுடைய ஆசைகளை கம்மி பண்றது. மூணாவது நிவாரணம் என்ன அப்படின்னா, அதிகத்திலிருந்து விலகி இருக்கு. எதெல்லாம் நம்ம கிட்ட அதிகப்படியா இருக்கோ அதுல இருந்து என்ன செய்யணும், விலகி இருக்க ஆரம்பிக்கணும். அதுல முதலா அதிகத்துல இருந்து விலகி இருக்க சொல்லி நமக்கு சஹாபாக்களும் இல்ல முன்னாடி இருந்த இமாம்களும் இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிகம் உண்பதிலிருந்து விலகி இருங்கள். சாப்பிடுறதுல இருந்து என்ன செய்யணுமா, விலகி இருக்கும். அதிகம் சாப்பிட்டு உடல் பருமனா இருக்கிறது மறுமை நாளுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ எந்த விஷயம் அதிகமா இருந்தாலும், அதிகமான சிரிப்பு, அதிகமான ஷாப்பிங், அதிகமான மகிழ்ச்சி, அதிகமான தூக்கம், அதிகமான உணவு, எதெல்லாம் அதிகத்துக்கு போகுதோ அந்த அதிகத்துல இருந்து நம்ம விலகி இருக்கோம். அதிகம் போக போக அது நம்மளுடைய உள்ளத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிரும், மரணிக்க வச்சிரும். அதுதான் அதிகம் சாப்பிடுவதும் நம்மளுடைய உள்ளத்தை கொன்றும், நம்மள உயிரோட்டமா இருக்க விடாது, லைவா இருக்க விடாது. அது அப்படியே நம்மள ரொம்ப சோம்பலா ஆக்கிரும். நம்ம நினைக்கிறோம் அதிகம் சாப்பிடுறதால முதல்ல பாதிக்கப்படுது நம்மளுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது, இல்ல நம்மளுடைய கேலரிஸ் கூடுது, இல்ல நம்மளுடைய மூளை வேலை செய்யாம நம்ம சோம்பேறி ஆயிடுறோம்னு நினைக்கிறோம். ஆனா அதிகம் பாதிக்கப்படுறது உணவு அதிகம் உட்கொள்றதால வரக்கூடிய முதல் பாதிப்பு யாருக்கு தெரியுமா? உள்ளத்துக்கு தான் வருது. ஏன்னா இமாம்கள் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதனும் நிரம்பிய வயிறோடையும் மிருதுவான இதயத்தோடையும் இருப்பதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிரம்பிய வயிறோட ஒருத்தருக்கு எதுவும் இருக்காதா, மிருதுவான இதயமும் இருக்காது. அல்லாஹ்வுக்கு முழுசா கட்டுப்படக்கூடிய இதயமும் நிரம்பிய வயிறும் ஒரு சேர ஒருத்தர்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இமாம் ஷாஃபி தன்னை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, 16 ஆண்டுகள் நான் வயிறு நிரம்ப சாப்பிட்டதே இல்லை. அப்படி நான் என்னைக்காவது ஒரு நாள் வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டா உடனே அதை என்ன செஞ்சிருவாங்க, தன்னுடைய விரலை விட்டு வாமிட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்காக அப்படி செஞ்சு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்ல வரல. அவங்க இதை எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, அப்படி நான் வயிறு நிரம்ப உண்டுட்டா என்னுடைய உள்ளம் ஒரு சோர்வான நிலைக்கு போயிடும். நான் சோர்வாயிட்டேன்னா என்னால இபாதத் செய்ய முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், டிப்ரெஷன் ஈட்டிங்ல எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் இப்பெல்லாம் இது புதுசா ட்ரெண்ட் ஆயிட்டு வர டேர்ம் தானே இதெல்லாம். நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் சாப்பிடுறேன், நான் டிப்ரெஷன்ல இருக்கேன் அதனால நான் அதிகமா சாப்பிடுறேன். அப்போ உங்களுடைய டிப்ரெஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் நீங்க அதிகமா சாப்பிடுறது இன்னும் கொஞ்சம் தான் அதிகப்படுத்தும். ஏன்னா அதிகம் சாப்பிட சாப்பிட உள்ளத்துல என்ன வந்துரும், சோர்வு வந்துரும். உள்ளம் சோர்வு வந்துருது, மூளை சோர்வான ஒரு மனிதரால அல்லாஹ் கிட்ட எப்படி நெருங்க முடியும்? அதிகம் சாப்பிட்டு வயிறை நிரப்பி வச்சிருக்கிற மனிதரால் என்னைக்குமே அல்லாஹ் விரும்புற தொழுகையை கொடுக்க முடியாது. அல்லாஹ் விரும்புற ஒரு அடியானா இருக்க முடியாது. அதுக்காக சாப்பிடவே கூடாதுன்னு சொல்ல வரல.
தேவைக்கு மீறி அதிகம் சாப்பிடுறது, காரணங்களின்றி சாப்பிடுறது, இது எல்லாமே நம்மளுடைய உள்ளத்தை பலகீனப்படுத்தும், நம்மளுடைய உள நோய்களை அதிகப்படுத்தும். ஏன்னா சாப்பிட ஆரம்பிக்க ஆரம்பிக்க எனக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை அதை அதிகப்படுத்தும். அதிகம் சாப்பிடுறது ஒரு நோயா, அது ஒரு விஷயமா, அதுல இருந்து நம்ம தவிர்த்து இருக்கணுமான்னு நினைக்கிறோம். ஒருத்தர் அதிகமா சாப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இயல்பா அவருக்குள்ள என்ன எண்ணம் வந்துரும்னா, எல்லாம் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வரணும்ன்ற எண்ணம் வந்துடும். ஒரு இலையில போய் ஒரு பந்தியில உட்கார்ந்தா கூட அவர் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. என்ன சாப்பாடு வச்சாங்க, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது கிடைக்கல, இது சரியா இல்ல, எனக்கு அது பிடிச்ச மாதிரி இல்ல. அப்ப பாருங்க, அதிகம் சாப்பிடுறதுன்னு ஒரு சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு திருப்தியின்மையில கொண்டு போய் நம்மள விடுது, சுயநலத்துல கொண்டு போய் விடுது. யாருக்கு சுயநலமும் திருப்தியின்மையும் இருக்கோ அவங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடியானா எப்படி வாழ முடியும்? ஓகே, இது 3வது விஷயம். அதிகத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். அடுத்து 4வது, நல்ல நண்பர்களோட இருக்கணும். இது ஒரு நிவாரணம். நம்ம யாரோட இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். நல்ல நண்பர்களை தேர்வு செய்யணும். யாரு நல்ல நண்பர்கள்? நல்ல நண்பன் யாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, நீ உன்னுடைய நண்பனை பத்தி சொல்லுங்க, நான் உங்கள பத்தி சொல்றேன். யார் தன்னுடைய நண்பர் எப்படி இருப்பாரோ அதே போலதான் இந்த நபரும் இருப்பார். நீங்க ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல அவர் நண்பரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அவர் எப்படிப்பட்ட மனிதர்களோட பழகுறாரு, அப்ப அந்த மாதிரிதான் இவரும் இருப்பாரு அப்படிங்கறத என்ன செய்யலாம், நம்ம உணர்ந்துக்கலாம்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நல்ல நண்பன் அப்படிங்கிறது யாரு? காசு தேவைப்படும் போது உதவுறதா, கவலையோட இருக்கும்போது ஆறுதல் சொல்றதா, போன் அடிச்ச உடனே எடுக்கிறதா, எங்க நம்ம கூப்பிட்டாலும் நம்ம கூட வர்றதா? யாரு நல்ல நண்பர்? இஸ்லாம் அதுக்கு ஒரு அழகான அளவுகோல் சொல்லுது. யாருடன் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை உண்டு பண்ணுகிறாங்களோ, யார் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய எண்ணத்தையும், அல்லாஹ்வுடைய அச்சத்தையும், அல்லாஹ்வை பத்தின விஷயங்களையும் உனக்கு உனக்கு நினைவு கூறுகிறார்களோ, அவங்கதான் உங்களுக்கு நல்ல நண்பர்கள். யாரை பார்த்தால் இறைவன் நினைவு வருகிறானோ, அவர்கள்தான் நல்ல நண்பர்கள். அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு இருக்காங்களா? அவங்கள பார்க்கும்போதும், அவங்க கிட்ட பேசும்போது நமக்கு இறை நினைவு வருதா? இல்ல நம்ம அப்படிப்பட்ட ஒரு நண்பரா யாருக்காவது இருக்கோமா? இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக நெறைய நண்பர்கள் வச்சுக்கிறோம். முகம் தெரியாத நண்பர்கள்லாம் நம்ம வச்சுக்கிறோம். Facebookல, Instaல எப்படி எப்படியோ நண்பர்ஸ்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கிறோம். இதால ஏதாவது பயன் இருக்கா? இவங்களால நம்மளுடைய இரையச்சம் கூடுதா? குறையுதா? இப்ப யாரை பார்த்தா நமக்கு அல்லாஹ்வுடைய நினைவு வருதோ, அப்படிப்பட்ட நண்பர்களோட நம்ம இருக்கும்போது, நம்மளுடைய உள்ளத்த அது உயிரோட்டமா வச்சுக்கும். நம்மளுடைய உள்ளத்த அவங்க பாவத்தின் பக்கம் இப்ப போக விட மாட்டாங்க. வேணாம் இத செய்யாதீங்க. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. என்ன இருந்தாலும் நீங்க செஞ்சது தப்புதான். இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய நண்பர்கள் தான் நல்ல நண்பர்களா இருப்பான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு ரொம்ப விருப்பத்திற்குரிய நபர் யாரு தெரியுமா? என்னுடைய தவறுகளை எனக்கு அன்பளிப்பாக கொடுப்பவர் தான் எனக்கு ரொம்ப விருப்பத்திற்குரிய நபர். அந்த நபருக்கு அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கணும்னு நான் அதிகம் துஆ செய்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யார் உங்ககிட்ட இருக்க தவறுகளை சுட்டிக்காட்டி உங்களை நன்மையின் பக்கம் வழிநடத்துறாங்களோ, அப்படிப்பட்ட நண்பர்கள் கூட நீங்க பயணிக்கும் போது உங்களுடைய உள்ளம் உயிரோட்டமான உள்ளமா இருக்கும். இப்ப இது 4வது நிவாரணம். இது வரைக்கும் எத்தனை விஷயம் சொல்லியிருக்கோம்? 4 விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அடுத்து 5வது விஷயம், நம்மளுடைய உள்ளத்தை உயிரோட்டமா வச்சுக்கிறதுக்கு என்ன நிவாரணம் நம்ம செய்யணும் அப்படின்னா, மரணத்தை அதிகமா நினைவு கூறணும். மரணத்தை அதிகமா நினைவு கூறணும். அல்லது மரண தருவாயில இருக்கக்கூடிய மனிதர்களை அடிக்கடி போய் சந்திக்கணும். யாராவது யாராவது அப்படி பார்க்க விரும்புவோமா? மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நிலையில தான் யாரையும் நம்ம போய் சந்திக்க விரும்புவோம். ஒரு வீட்ல கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணா நம்ம போவோம். விருந்துக்கு இன்வைட் பண்ணா நம்ம போவோம். அதே நேரம் நோயாளியா இருந்தா அவங்கள போய் சந்திக்க ஆர்வம் காட்டுவோமா? இல்ல மரண படுக்கையில ஒருத்தர் இருக்காரு போய் சந்திக்க ஆர்வம் காட்டுவோமா? காட்ட மாட்டோம். ஏன்னா அங்கெல்லாம் போனா நமக்கு பயமா இருக்கும். எனக்கு மனசே சரியில்லாம போயிரும். அவர் என்னுடைய நல்ல நண்பர். அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவரை போய் நான் பார்த்தா என் மனசு சரியில்லாம போயிரும். அவருடைய மரண தருவாயில நான் போய் பார்த்தா என்னுடைய மனசு வந்து பலவீனமாயிரும். நான் போக மாட்டேன். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, மரணத்தை நீங்க அதிகமா நினைவு கூருங்க. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்காங்களோ, அவங்கள போய் அதிகமா சந்திங்க. கபறுகள போய் சந்திங்க. மரண தருவாயில இருக்கக்கூடிய மனிதர்கள போய் சந்திங்கன்னு சொல்லுது. எதுக்காக? எதுக்காக இஸ்லாம் இப்படி ஒரு வழிமுறைய சொல்லுது?
சயீத் இப்னு ஜுரைஸ் அப்படிங்கிற சஹாபி சொல்றாங்க, என்னுடைய மனசுல இருந்து மரணத்தை பத்தின சிந்தனை போயிருச்சு அப்படின்னா, ஒரு செகண்ட் நான் மரணத்தை பத்தி நினைக்கல அப்படின்னா, என்னுடைய உள்ளம் பால் பற்றுச்சுன்னு நான் நினைச்சுவேன். மரண சிந்தனை எப்பெல்லாம் என்னை விட்டு தூரமாகுதோ, அப்பெல்லாம் நான் என்னுடைய உள்ளத்தை சரி பண்றதுல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன் அதிகம் மரணத்தை நினைவு கூறணும்? ஒண்ணும் இல்ல. நீங்க இப்போ ஒரு ஆரோக்கியம் குன்றி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வீட்டுக்கு போறீங்க. ஒரு உடல் நலம் சரியில்லாத ஒரு மனிதரை சந்திக்க போறீங்க. அங்க போய் பார்க்கும்போது அவர் இவ்வளவு நாள் ஆரோக்கியமா நடந்துட்டு இருந்தவரு நடக்க முடியாம இருப்பாரு. சிரமப்பட்டுட்டு இருப்பாரு. நம்ம ஈஸியா மூச்சு விட்டுட்டு இருப்போம். ஆனா அவருக்கு மூச்சு விடுறது எப்படி இருக்கும்? சிரமமா இருக்கும். இப்ப கஷ்டப்பட்டு மூச்சு விடுவார். எந்திரிச்சு 2 எட்டு நடக்கிறது அவருக்கு சிரமமா இருக்கும். சுதந்திரமா வெளியில திரிஞ்சிட்டு இருந்தவர் இப்ப எங்கேயுமே வெளியில போக முடியாம உட்கார்ந்துருப்பாரு. விருப்பப்பட்ட உணவுகள் எல்லாம் தேடி தேடி சாப்பிட்டுட்டு இருந்த மனிதர் இப்ப எதையுமே சாப்பிடக்கூடாது, இது மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் இருப்பார். இவ்வளவு நாள் ஈஸியா தன்னுடைய கைகளையும் கால்களையும் அசைச்சிட்டு இருந்த மனிதர் இப்ப அது எதையுமே ஃப்ரீயா பயன்படுத்த முடியாம இருப்பார். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மனசுல ஒரு எண்ணம் வரும், நாளைக்கு நமக்கும் இதே நிலைமை தானே. இப்ப இறைவன் எனக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை எடுக்க ஆரம்பிச்சுட்டா நான் என்ன ஆவேன்? இந்த நிலையில நான் இருந்தா என்னுடைய நிலைமை என்ன? இப்ப மரண தருவாயில இருக்கக்கூடிய ஒரு மனிதரை போய் நம்ம சந்திக்கும் போது நமக்கும் அந்த எண்ணம் வரும், நாளைக்கு என்னுடைய சக்கராத்துடைய நிலை எப்படி இருக்கும்? இப்போ இந்த விஷயங்கள் நம்ம நினைவுக்கு வர வர நம்ம நன்மையின் பக்கம் அதிகம் நெருங்கக்கூடியவங்களா இருக்கும். அதனாலதான் மரணத்தை பத்தி அதிகம் சிந்தியுங்க, நோயாளிகளை அதிகம் போய் பாருங்க, மரண தருவாயில இருக்கக்கூடிய மனிதர்களை போய் பாருங்க. இதனால அவங்களுக்கு எந்த பெரிய யூஸ்ஃபுல்லும் இல்லை, அவங்களுக்கு எந்த பலனும் இல்லை. அதனால யாருக்குதான் பலன்? நமக்கு தான் பலன். நம்மளுடைய உள்ளத்தை தான் அதை என்ன செய்யும்? உயிருள்ளதா வைக்கும், மிருதுவா வைக்கும், இறைவனின் பக்கம் இன்னும் நம்மளை வேகமா ஓட வைக்கும். அடுத்ததா நம்மளுடைய உள்ளத்தை உயிரோட்டமா வச்சுக்கிறதுக்கான நிவாரணம், 6வது நிவாரணம் என்ன அப்படின்னா, தனிமையில கொஞ்சம் உங்களோட நீங்க இருங்க. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரப்பை தேடி தனிமையில ஹிரா குகையில தான் மட்டும் தனிச்சிருந்தாங்களோ, அதே போல ஒரு நாள்ல ஒரு 1/2 மணி நேரமாவது, இல்ல குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரமாவது உங்களோட நீங்க தனிமையில செலவு பண்ணுங்க. எப்ப செலவு பண்ணலாம் இந்த 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரத்தை? நமக்கான நேரமா, நம்மளும் நம்மளுடைய ரப்பு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நேரமா செலவு பண்ணுங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஏன்னா அப்படி நீங்க தனிமையில இருக்கும்போது, நீங்களும் உங்க ரப்பு மட்டும் இருக்கும்போது நீங்க அதிக விஷயத்த சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. உதாரணத்துக்கு தஹஜ்ஜுத் தொழுகை எந்திரிச்சு நம்ம தொழுதோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அது தொடர்ந்து தொழுகிற பழக்கம் கூட இருக்காது. ஆனா ரமலானுடைய காலம் வந்துட்டா நம்ம அதை பழக்கப்படுத்திக்க ஆரம்பிப்போம். அப்ப அந்த நேரங்கள்ல நம்ம எந்திரிச்சு தொழுகும் போது கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்மளுடைய தொழுகை அவ்வளோ அழகா இருக்கும். நம்மளுக்கு அவ்வளவு அழகான பிரார்த்தனைகள் எல்லாம் நம்மளுடைய நாவுகள்ல இருந்து வெளிவரும். இதுக்கு முன்னாடி நம்ம தொழுதுட்டு துவா கூட கேட்காம அந்த இடத்துல இருந்து நம்ம எந்திரிச்சு போயிருப்போம். ஆனா அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல நம்மளுடைய தொழுகை உயிரோட்டமா மாறிடும். நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் ஒவ்வொன்றும் அழகான பிரார்த்தனைகளா வெளிப்படும். அப்போ இந்த மாதிரியான நேரங்கள்ல உங்களுக்கும் உங்களுடைய ரப்புக்குமான ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணுங்க. இந்த நேரம் உங்களுடைய உள்ளத்தை மிருதுவானதா மாத்தும்னு இஸ்லாம் சொல்லுது. தனிமையில செலவு செய்யுங்க. வேற யாரும் கூட இருக்க வேணும். எப்பயுமே நம்ம 4 பேர் கூட இருக்கதானே விரும்புவோம். தனியா இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டோம்ல. நான் இஸ்லாம் சொல்லுது, கொஞ்சம் தனியா இருங்க. நீங்களும் உங்களுடைய ரப்பு மட்டும் இருங்க. அதனால என்ன தப்பு? என்ன ஆகிற போது இப்போ? அழுக வந்துருமா? நானும் என் ரப்பு மட்டும் இருக்கும்போது, என் ரப்பு கிட்ட நான் கையேந்தி துவா செய்யும் போது அழுக வந்துருமா? அழுகுங்க. அழுகை உங்களுடைய உள்ளத்தை மிருதுவாக்கும். கவலை வருமா? கவலைப்படுங்க. கவலை உங்களை இன்னும் நன்மையை நோக்கி விரைய வைக்கும். இப்ப உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்குமான ஒரு நேரத்தை, தனிமையான நேரத்தை செலக்ட் பண்றது நம்மளுடைய உள்ளத்தை மிருதுவாக்கும். அந்த நேரம் பகலோ மத்தியானமோ சாயந்தரமோ இல்லாம தஹஜ்ஜுடைய நேரமா இருந்ததுன்னா இன்னும் சிறப்பானதா இருக்கும். ஏன்னா அந்த தஹஜ்ஜுடைய இரவுகள்ல எத்தனையோ அதிசயங்களை அல்லாஹ் நிகழ்த்தியிருக்கான். எத்தனையோ அற்புதங்களை அல்லாஹ் எத்தனையோ மனிதர்களுக்கு நிகழ்த்தி கொடுத்திருக்கான். கேட்டிருக்கோம். நான் தொடர்ந்து தஹஜ்ஜுத் தொழுதேன். தஹஜ்ஜுத்துலதான் நான் என்னுடைய ரப்பு கிட்ட முறையிடுவேன். என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கிட்டான் என் ரப்பன். எத்தனை பேர் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ கவலைகள் போக்கப்படுற நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றி கொடுக்கப்படும். உங்களுடைய ஆரோக்கியம் பூரணமாக்கி கொடுக்கப்படும். உங்களுடைய மனதுக்கு நிம்மதி வழங்கப்படக்கூடிய நேரம். இப்ப எத்தனையோ எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டு கொண்டுட்டு இருக்க அந்த நேரத்துல நீங்களும் உங்களுடைய இறைவனும் கொஞ்சம் தனிமையான நேரத்தை செலவு பண்ணும்போது உங்களுடைய உள்ளத்தை அது மிருதுவானதா மாற்றும். இது 6வது நிபந்தனை.
7வது நிவாரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்று. கடமைகள்னா எதெல்லாம் கடமை? ஃபர்லான தொழுகைகள்ல ஆரம்பிச்சு, ஃபர்லான நோன்புல ஆரம்பிச்சு, ஃபர்லான சதக்காக்கள் எதெல்லாம் ஃபர்லா நம்ம கொடுக்கணும், ஜக்காத்துல ஆரம்பிச்சு, என்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, ஃபர்லான கடமைகள்ல இருந்து உங்களுடைய ஃபர்லுகளை நீங்க சரிவர செய்ய ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய உள்ளம் உயிரோட்டமா இருக்க ஆரம்பிச்சிடும். ஃபர்லு தொழுகையை நான் பிற்படுத்துறேன், என்னுடைய கடமைகள்ல இருந்து நான் பொடுபோக்கா இருக்கேன், நான் எதையுமே நேரத்துக்கு செய்யறது இல்லை, எல்லாத்தையும் நான் பிற்படுத்திக்கிட்டே இருக்கேன், என்னுடைய கடமைகள்ல இருந்து நான் தவறும் போது என்னுடைய உள்ளம் கடுமையான ஒரு உள்ளமா மாறிடுது. அப்போ 7வது நிவாரணம் நம்மளுடைய உள்ளத்தை உயிரோட்டமா வச்சுக்கிறதுக்கு என்ன தெரியுமா? கடமைகளை சரிவர செய்யுது. ஃபர்லு நஃபில் எல்லாம் அதுக்கு அடுத்தது. முதல்ல இதுதான், ஃபர்ல நிறைவேற்ற ஆரம்பிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு நபிமொழி சொல்றாங்கல்ல, என்னுடைய அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயமா அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடிமை என்னை எப்படி நெருங்குறான் அப்படின்னா கடமைகளின் மூலமா என்ன நெருங்குறான், இன்னும் என்னை எப்ப அதிகமா நெருங்குறானா நஃபில்களின் மூலமா நெருங்குறான். இறுதியா என்னுடைய அடியான் என்ன நேசிச்சு நேசிச்சு என்னை ரொம்ப நெருங்கிடுறான். அவன் பார்க்கின்ற பார்வையாவும், அவன் கேட்கின்ற காதாவும், அவனுடைய கைகளாவும், அவனுடைய கால்களாவும் நான் மாறிடுறேன்னு ரொம்ப சொல்றான். அப்போ அல்லாஹ்வை நெருங்குறதுக்குரிய முதல் வழி, நம்மளுடைய உள்ளத்தை உயிரோட்டமா வச்சுக்கிறதுக்குரிய வழியில ஒண்ணு, ஃபர்லுகளை சரிவர பயன்படுது. ஃபர்ல நான் கரெக்டா தொழுகிறேனான்னு பாக்குறது. எத்தனையோ பேருக்கு சுன்னத் தொழுகிற பழக்கம் இருக்கும், நஃபில் தொழுகிற பழக்கம் இருக்கும். ஆனா ஃபர்ல சரியா தொழுகிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நான் நேரத்துக்கு தொழுகிறேனா, நான் நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் தொழுகிறேனா, ஃபர்ல பிற்படுத்தாம தொழுகிறேனா, அந்த ஃபர்ல நான் தொழுகும் போது நான் ரிலாக்ஸா தொழுகிறேனா, அந்த தொழுகையுடைய இனிமையை நான் உணர்ந்து தொழுகிறேனா. அப்போ இதெல்லாம் நம்ம நிறைவேற்றும் போது நம்மளுடைய உள்ளம் உயிரோட்டம் உள்ள உள்ளமா மாறும். 8வது இதுக்கான நிவாரணம் என்ன அப்படின்னா, தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்யும் போது உங்களுடைய உள்ளம் உயிரோட்டமான உள்ளமாக மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது ஒரு நிவாரணமா ஒரு சஹாபி கிட்ட சொல்றாங்க. என்னுடைய உள்ளம் கடுமையா இருக்கு யா ரசூலுல்லாஹ்ன்னு சொல்லும் போது, நீங்க ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உணவளியுங்க, அனாதைகளை அரவணையுங்க, உங்களுடைய உள்ளம் மிருதுவான உள்ளமா மாறிடும். பாத்திருக்கீங்களா? இப்போ டொனேஷன் இது உணவளிக்கிறவங்க, ரோட்ல நின்று சாப்பாடு கொடுக்குறவங்க, இல்ல டொனேஷன் அன்னை தெரசாவுடைய உள்ளத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மிருதுவான ஒரு உள்ளமா இருக்கு. குரான் ஓதி மிருதுவா, குரானோட தொடர்புல இருக்கிறது நம்மளுடைய உள்ளத்தை மிருதுவாக்கும். அப்படின்னா அந்த நான் முஸ்லிம் தானே அந்த லேடி, அவங்களுடைய உள்ளத்தை மிருதுவாக்குனது எது? அவங்க செஞ்ச உதவி. தேவையுள்ள மனிதர்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் ஒரு என்ன தெரியுமா, இத்தனை மனிதர்கள் இவ்வளவு குறைகளோட இருக்கும்போது என்னுடைய ரப்ப என்ன நிறைவா படைச்சிருக்கானே, என்ன சரியா படைச்சிருக்கானே, இவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கலையே, ஆனா எனக்கு இதெல்லாம் என்னுடைய ரப்பு கொடுத்திருக்கானே அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் மேல உள்ள அன்பை நம்மளுக்கு அதிகரிக்கும். அதனாலதான் உங்களுடைய உள்ளம் கடினமா இருக்கா, கஷ்டமா இருக்கா, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு நீங்க தூரமா போற மாதிரி தெரியுதா, பாவங்கள் அதிகமா செய்யற மாதிரி தெரியுதா, தேவையுள்ள மனிதர்களுக்கு உதவுங்க. நீங்க உணவளிங்க, இல்ல பொருளாதார உதவி செய்யுங்க, இல்ல உடலாலான ஒரு உதவி செய்யுங்க. இது எல்லாமே ரெகுலரா செய்யறதுக்கான ஒரு சார்ட்டை ஏற்படுத்துங்க. இன்னைக்கு நான் குரான் ஓதுனனா, இன்னைக்கு என்னுடைய எந்த உலக ஆசையில இருந்து என்ன நானே கட்டுப்படுத்திக்கிட்டேன், இன்னைக்கு நான் ஒரு நல்ல நண்பனோட நான் உரையாடினேனா, நான் இன்னைக்கு மரணத்தை நினைச்சு பார்த்தனா, என்னுடைய இறுதி எப்படி இருக்கும்னு நான் நினைச்சு பார்த்தனா, இன்னைக்கு எனக்கும் என் ரப்புக்குமா தனிமையில நான் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணனா, நான் இன்னைக்கு என்னுடைய கடமைகளை சரிவர செஞ்சனா, தேவையுள்ள மனிதர்களுக்கு நான் உதவி செஞ்சனா, இதெல்லாம் டெய்லி நான் செய்யக்கூடிய லிஸ்ட்ல இருக்கணும். தினமும் இருக்கணும். இதெல்லாம் இது ஒரு நாளைக்கு செய்யலாம், அது ஒரு நாளைக்கு செய்யலாம், இது 10 நாளைக்கு செய்யலாம், அப்படி இல்லை. இதெல்லாம் ரெகுலரா நம்ம செய்யும் போதுதான் நம்மளுடைய உள்ளம் நஃப்சுல் முத்துமஇன்னாவா மாறும். அல்லாஹ்வுடைய திருப்தி பெற்ற உள்ளமா மாறும். எத்தனாவது இது வரைக்கும் சொல்லியிருக்கோம்? எத்தனை நிவாரணம் சொல்லியிருக்கோம்? யாராவது எழுதிருக்கீங்களா? நோட் பண்ணிருக்கீங்களா? எத்தனை நிவாரணம்? 8. மாஷா அல்லாஹ். இப்ப 8 நிவாரணம் இது வரைக்கும் சொல்லியிருக்கோம். இனி பார்க்க போறது 9வது. உள்ளத்தை இலகுவாக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு, உங்களுடைய பாவத்தை குறைச்சுக்கோங்க. பாவங்களை குறைச்சுக்கோங்க. பாவமே செய்யாம இருக்க முடியுமா? நீங்களும் நானும் பாவத்துல இருந்து நான் விடுபட்டுட்டேன்னு என்னால சொல்ல முடியுமா? முடியாது. ஆதமுடைய மகன் தவறு செய்வான், தவறு செய்யறதுதான் அவனுடைய இயல்பு. அப்ப நான் எப்படி என்னுடைய உள்ளத்தை உயிரோட்டமா வைக்கிறது அப்படின்னா, என்னுடைய பாவங்களுடைய எண்ணிக்கையை நான் குறைக்கணும். அதை விட்டு நான் விலகணும். அடுத்து நான் என்ன செய்யணும்? என்னுடைய பாவங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும். நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரியும்ல, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க என்னென்ன பாவம் செய்யறோம்னு தெரியும்ல.
வெளியில நான் பேசுறத வச்சும் நான் பழகுறத வச்சும் என்ன உங்களுக்கு பிடிக்கலாம். ஆனா நான் உள்ளுக்குள்ள எப்படி அப்படிங்கிறது யாருக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நான் என்னென்ன பாவம் செய்றேன். வெளியில தெரிஞ்சோ இல்ல மறைமுகமாவோ நான் எதுல எல்லாம் குறையா இருக்கேன். நான் வெளியில பேசும்போது அல்லாஹ் ரசூல்னு பேசுறேன். ஆனா உள்ள நான் சரியா தொழுகிறேனா? நான் அல்லாஹ்வுக்கு உண்மையிலே கட்டுப்பட்டு தான் நடக்கிறேனா? இல்ல அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எங்கெங்கெல்லாம் நான் மாறு செய்றேங்கிறது எனக்கு தெரியும். அப்போ அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி, அதுல இருந்து ஒவ்வொன்னா நம்ம விலக ஆரம்பிக்கணும். இன்னைக்கு எனக்கு ஒரு பாவம் நான் ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா செய்றது என்னன்னா, பொய் நான் அதிகமா சொல்றேங்க. அப்போ பொய்யில இருந்து முதல்ல விலக முயற்சிக்கணும். பொய் சொல்றத ஃபர்ஸ்ட் குறைக்கணும். அடுத்து விலகிரணும். இந்த சிச்சுவேஷன்ல இருந்தா எனக்கு பொய் சொல்ற மாரி வருதா? அந்த சிச்சுவேஷனே தவிர்த்துருங்க. பொய்யில இருந்து நீங்க விலகிரலாம். புறம் பேசுற மாதிரியான சூழல் வருதா? அந்த சூழலையே தவிர்த்துருங்க. அந்த நபர்ட்ட பேசுறதையே தவிர்த்துருங்க. அந்த பாவத்த நீங்க குறைச்சுக்கலாம். இவங்கள்ட்ட பேசும்போது எனக்கு உலக ஆசை அதிகம் வருதா? தவிர்த்துருங்க. அந்த பாவத்துல இருந்தே நீங்க விலகிரலாம். அப்போ 9வது நிவாரணம் நம்மளுடைய உள்ளத்த உயிரோட்டமா வச்சுக்கிறது என்னன்னா, நம்மளுடைய பாவங்கள நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? குறைக்க ஆரம்பிக்கணும். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கணும். அடுத்து 10வது நிவாரணம் என்ன அப்படின்னா, அதிகமா திக்ரும், துஆவும் செய்யணும். திக்ரும், துஆவும் அதிகமா செய்யணும். இத வாலண்டியரா நம்மளே பிராக்டிஸ் பண்ணணும். வண்டி ஓட்டிட்டு போறீங்களா? வண்டி ஓட்டிட்டு போகும்போதே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் திக்ர் செஞ்சுட்டு போங்க. சும்மா உட்கார்ந்துருக்கீங்களா? திக்ர் செய்யுங்க. வேலை செய்றோமா? திக்ர் செய்யுங்க. நம்மள நெறைய பேருக்கு இந்த திக்ர் செய்ற பழக்கங்கள் இல்ல. முன்னாடி காலத்துலலாம் நம்ம வீட்ல இருந்த நனிமாமார்கள்லாம் என்ன செய்வாங்க? திக்ர் செய்வாங்க. ஒரு தஸ்பீஹ் மணின்னு ஒண்ணு வச்சுட்டு, அந்த பழக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காமிச்சு தந்த பழக்கம் இல்லாட்டியும் கூட, அவங்களுக்கு அல்லாஹ்வ நினைவு கூரக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆனா நம்ம கிட்ட அது இருக்கா? நம்ம கிட்ட அது இருக்கா? எப்பல்லாம் திக்ர் செய்றோம்? நம்ம மறந்து போன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? திக்ர் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு நான் தஹஜ்ஜத் தொழுக போறேன், நான் அது செய்ய போறேன், அந்த அமல் செய்ய போறேன், நான் நஃபிலான நோன்புகள் வைக்கிறேன். அதெல்லாம் சரி. அல்லாஹ்வ நினைவு கூர்றோமா? அடிப்படையா அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய இந்த அமல் நம்ம கிட்ட இருக்கா? விசுவாசம் சொல்றாங்கல்ல. ஒரு திக்ரு செய்யக்கூடிய ஒரு உள்ளத்துக்கும், திக்ரு செய்யாத ஒரு உள்ளத்துக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? உயிரோட இருக்கிற ஒரு மனிதனும், உயிரற்ற மனிதனுக்கும் சமம் அது. இப்ப நீங்க அல்லாஹ்வ நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் தான், உங்களுடைய உள்ளத்துல உயிர் இருக்கும். நீங்க அல்லாஹ்வ நினைவு கூர்றத நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய உள்ளத்துல உயிரே இருக்காது. அது வெறுமனே சதை துண்டு தான். வெறுமனே பிசிக்கலா இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு இதயம் தானே தவிர, அதுல எந்த உயிரும் இருக்காது. அந்த உயிரற்ற இதயத்தை வச்சுட்டு நம்மளால அல்லாஹ்வ நெருங்கவே முடியாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்லயே கேட்கிறான்ல, ஒரு அழகா கேட்கிறானே. இறைவனுடைய வார்த்தைகள் இன்றி உங்களுடைய உள்ளங்கள் எதால திருப்தி பெறும்? எத வச்சு நீங்க உங்களுடைய உள்ளத்துக்கு ஆறுதல் சொல்வீங்க? ஒரு பெரிய கஷ்டமே உங்களுக்கு நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய உள்ளம் எப்பதான் எந்த வார்த்தைக்கு தான் சாந்தி அடையும்? விடுங்க. அல்லாஹ் இருக்கான். இதை விட சிறப்பானது உங்களுக்கு தருவான். அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தானே நமக்கு ஆறுதல் பெற்று தரும். நம்ம ரப்பு இருக்கான். நமக்காக நம்ம ரப்பு கேட்பான். நான் இழந்தது கொஞ்சம் தான். இதை விட பன்மடங்கா என் ரப்பு எனக்கு தருவான். அப்படிங்கிற அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே நம்மளுடைய உள்ளத்துக்கு உண்மையான ஆறுதல். அதை விட்டுட்டு வேற எங்கெங்கயோ நம்ம ஆறுதல் தேடுறோமே. இது எதுவுமே நம்மளுடைய உள்ளத்தை ஆரோக்கியமா வச்சுக்காது. மனசு சரியில்லைன்னு சொல்லி எத்தனை நீங்க கிளாஸ் போனாலும், எத்தனை நீங்க தெரப்பி பண்ணாலும், இதுலலாம் உங்களுடைய உள்ளத்தை நிம்மதியாக்கிடவே முடியாது. எத்தனை விதவிதமான எக்ஸசைஸ் நீங்க பண்ணாலும், எதுவுமே உங்களுடைய உள்ளத்துக்கு நிம்மதி குடுக்காது. எத தவிர? அல்லாஹுடைய நினைவை தவிர. எப்படி ஒரு மீனுக்கு உயிர் வாழ்றது தண்ணி ரொம்ப அவசியமோ, அதே போல ஒரு மனிதனுடைய உள்ளம் உயிரோட இருக்கிறதுக்கு திக்ரு அவசியம். அப்போ ஒரு நாள்ல திக்ரு செய்யறத நான் என்னுடைய வழக்கமா வச்சுக்கணும். அப்போதான் என்னுடைய உள்ளத்தை நான் உயிரோட்டமான உள்ளமா, நோய்கள்ல இருந்து பாதுகாக்கப்பட்ட உள்ளமா ஆக்க முடியும். பொறாமையில இருந்து, பாவத்துல இருந்து, பேராசையில இருந்து, உலக ஆசைகள்ல இருந்து, அஜாக்கிரதையில இருந்து என்னுடைய உள்ளத்தை நான் பாதுகாக்கணும் அப்படின்னா, முதல்ல நான் அதுக்காக நிறைய திக்ர் செய்யணும். இறைவன் கிட்ட அதிகமா பிரார்த்தனை செய்யணும். இப்ராஹிம் நபி நாளை மறுமையில கல்புன் சலீமா அல்லாஹ் கிட்ட வந்து நிப்பாங்க. ஆனா அப்படி நிக்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? பூமியிலேயே அதுக்காக துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், நாளை மறுமையில எதுவுமே ஒரு மனிதனுக்கு பயனளிக்காதே. அவனுடைய செல்வம், பிள்ளைகள் எதுவுமே பயனளிக்காதே. ஒரு திருப்தியான, ஒரு தூய்மையான உள்ளம் மட்டும் தானே பயனளிக்கும். அந்த தூய்மையான உள்ளத்தை எனக்கு குடு ரப்பேன்னு துஆ செஞ்சாங்க. அப்போ அல்லாஹ்வ அதிகம் திக்ர் செய்யணும். அல்லாஹ் கிட்ட அதிகமா பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்கு. அத அழுக்கா வைக்காத.
யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நீ பார்க்கும்போது அது பிரகாசமான ஒரு உள்ளமா இருக்கணும், ஒளி வீசக்கூடிய ஒரு உள்ளமா இருக்கணும். யா அல்லாஹ் அதுக்கு நீ எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட அதிகமா திக்ர் செய்யறவங்களா இருக்கு. இது 10வது நிவாரணம். இன்னும் 2 நிவாரணம் தான். 11வது நிவாரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய உள்ளத்தை பத்தி நீங்களே விழிப்போட இருக்கிறது. நம்மளுடைய உள்ளத்தை பத்தி நாமே விழிப்போட இருக்கிறது. இந்த உள்ளத்தை படைச்சது யாரு? ரப். அந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரனான ரப்பு அங்க முன்னிலையில இருக்கானா அப்படிங்கிறத அப்பப்ப நம்ம சரி பார்த்துக்கிறது. நான் எந்த ஒரு அமல் செஞ்சிருந்தாலும் இதுல என் ரப்பு முன்னிலையில இருக்கானா, இதை நான் அல்லாஹ்வுக்காக செஞ்சேனா, என்னுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அன்புக்கு நான் எந்த அளவு வெயிட்டேஜ் கொடுக்குறேன், அல்லாஹ்வுடைய அன்புக்கு நான் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன், நான் செய்யற ஒவ்வொரு அமலும் இறைவனுடைய அன்பை எதிர்பார்த்து இருக்கா அப்படிங்கிறத அப்பப்ப செக் பண்ணிக்கிறது தான் நம்மளுடைய 11வது நிவாரணம். ஏன்னா நம்மளுடைய உள்ளங்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக படைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய அன்பு குடியேறதுக்காக அல்லாஹ் நம்மளுக்கு உள்ளத்தை கொடுத்திருக்கான். அது பாவங்களும் தவறான எண்ணங்களும் தேவையில்லாத நேசங்களுக்குமான உள்ளம் அது இல்ல. அது யாருடைய உள்ளம்? அது அல்லாஹ்வுடைய அன்பிற்காக தயாரிக்கப்பட்ட உள்ளம். அதனுடைய படைப்பாளன் யாரு? அல்லாஹ். அதுல அதிகம் இருக்கிறதுக்கு தகுதி உள்ளது யாரு? அல்லாஹ். ஆனா அந்த உள்ளத்தை நம்ம எப்படி பாக்கி வச்சிருக்கோம்? பாவங்களுக்கு இடம் இருக்கு, குடும்பத்துக்கு இடம் இருக்கு, கணவருக்கு இடம் இருக்கு, பிள்ளைகளுக்கு இடம் இருக்கு, பொழுதுபோக்குக்கு இடம் இருக்கு. ஆனா யாருக்கு இடம் இல்லை? அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு இடம் இல்லையே. அப்போ நம்மளுடைய உள்ளத்தை உயிரோட்டமா வச்சுக்கிறதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அப்பப்ப நான் என்னுடைய உள்ளத்தை சரி பார்த்துக்கணும். இந்த உள்ளத்திற்கான அதிபதிக்கு அங்க இடம் இருக்கா இல்லையா? அதை தவிர தேவையில்லாத விஷயங்களுக்கு நான் இடம் கொடுத்து வச்சிருக்கேனா அப்படிங்கறத நான் சரி பண்ணிக்கணும். 12வது நிவாரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப தேவையான ஒரு நிவாரணம், சுய பரிசோதனை செய்யறது. முஹாசபத்துன் நஃப்சி, உள்ளத்தை சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது. நம்மளை நாமளே செக் பண்ணிக்கிறது தான் நமக்கான இறுதியான நிவாரணம். நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், இல்ல என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத நம்மளை நாமளே செக் பண்ணி பாத்துக்கணும். பாருங்க, இந்த உலகத்துல நம்மளை பத்தி அதிகம் தெரிஞ்சது ரப்ப தவிர யாரு? யாரு நம்மளை பத்தி அதிகம் தெரிஞ்சது யாரு? நம்மளுடைய இறைவனுக்கு அப்புறம் நம்ம தான். நம்ம தானே நம்மளை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நம்ம மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அப்போ சுய பரிசோதனை யாருதான் செய்யணும்? நம்ம தான் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தான் நம்மளை பத்தி எல்லாமே தெரியும். இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாங்கன்னா அவங்க அப்பப்ப என்ன செய்வாங்க, அவங்களுடைய உடல் நிலைகள் எல்லாம் செக் பண்ணிக்குவாங்க. ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு சுகர் பேஷண்ட், ஒரு ப்ரெஷர் இருக்கு, அந்த நோய் தனக்கு வந்த உடனே அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, மாசத்துக்கு ஒரு தடவை சுகர் செக் பண்ணிக்குவாங்க. இல்ல சுகர் செக் பண்ற அந்த மிஷின் வீட்ல, அந்த கிட் வீட்ல இருந்ததுன்னா இப்ப வாரத்துக்கு ஒரு தடவை சுகர் செக் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா என்ன செய்வாரு, டெய்லி ப்ரெஷரை மானிட்டர் பண்ணுவாங்க. எதுக்காக? அதனால நமக்கு பெரிய பாதிப்பு எதுவும் வந்துடக்கூடாது. இப்ப நம்மளுடைய உள்ளங்களும் நோய்வாய்ப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கே. அப்ப நான் என்ன செய்யணும், என்ன நானே மானிட்டர் பண்ணணுமே, பரிசோதனை பண்ணிக்கணுமே, நான் எந்த நிலையில இருக்கேன், நான் சரியாதான் இருக்கேனா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பரிசோதனை செய்யறதுக்கு தகுதியான ஆட்கள் யார் அப்படின்னா நம்ம மட்டும்தான். அல்லாஹ் இதுதான் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், அவர்களுடைய கைகளால் அவர்கள் முற்படுத்தி கொண்ட அமலை அவங்க பார்க்க வேணாமா? அவர்களுடைய கைகளால் அவர்கள் முற்படுத்தி கொண்ட அமல அவங்களே பாத்துக்க வேணாமா நல்லா கேக்குறான். இந்த பூமியிலே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்க என்ன அமல்கள் செஞ்சு முன்னாடி அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கறத அப்பப்ப சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. அப்ப எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோ இல்ல ஒரு பேஷண்டோ தன்னை தானே ரெகுலரா மானிட்டர் பண்ணிக்கிறாங்களோ, அதே போல நம்மளும் என்ன செஞ்சுக்கணும், நம்மள நாமளே மானிட்டர் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ரெஸ்லிங் போனா ஒரு எடை எப்படி ரெகுலரா செக் பண்ணிக்கிறாங்க, என்ன சாப்பிடுறதுல இருந்து, அவங்க முடி வெயிட்டா இருந்தா அந்த முடியை கூட கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்ப அவங்க தங்களை தாங்களே ரொட்டீனா செக் பண்ணிக்கிறாங்க, இந்த கேமுக்கு நான் தகுதியா இருக்கணும்னா இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப நானும் மறுமையில அல்லாஹ் கிட்ட போய் நஃப்சுல் முத்துமையின்னாவா இருக்கணும்னா எனக்கான ரொம்ப அவசியமான ஒரு நிவாரணம், நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்ன நானே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். ஏன்னா என்னை தவிர வேற யாருமே அதை செய்ய முடியாது. அப்படித்தானே? நமக்கு நாம தான் அதை சரியா செஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும் இந்த காரியத்தை நான் எதனால செஞ்சேன், அல்லாஹ் மேல உள்ள அச்சத்தாலதான் உண்மையிலே செஞ்சனா இல்ல மத்தவங்களுக்காக செஞ்சனா அப்படிங்கிறது. இப்போ
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சுய பரிசோதனை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, உங்களை நீங்களே சரிபார்த்துக் கொள்ளுங்கள். நாளை நீங்கள் மதிப்பிடப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே சரிபார்த்துக் கொள்ளுங்கள். இந்த பூமியில மட்டும்தான் நமக்கு இந்த வாய்ப்பு இருக்கு. நம்மள நாமளே சரி பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு. மறுமையில போய் நின்னுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான எந்த வாய்ப்புமே கிடைக்காது. அங்க என்ன மட்டும்தான் மார்க் மட்டும்தான். இவ்வளவு நாள் நீங்க செஞ்சதுக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பை கொடுத்து அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், இறுதி முடிவை நமக்கு கொடுத்துருவான். அப்ப அதுக்கு முன்னாடி இங்க நம்மளே நம்மளுடைய பாதையை சரி பண்ணிக்கணும். இப்போ யாராவது ஒருத்தரை நான் அன்மியூட் பண்றேன். யாராவது ஒருத்தர் மட்டும் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் ஆபிதா சிஸ்டர் இருக்கீங்களா? அன்மியூட் பண்ண முடியுதா? கொஸ்டின்லாம் இல்ல, சும்மா ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக. ஆயிஷா சிஸ்டர், ஆயிஷா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சரி, ஒரு ஒரு 2-3 கேள்வி மட்டும் கேட்கலாமா? கண்டிப்பா கேளுங்க சிஸ்டர். இப்போ நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க லைஃப்ல? நான் வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். ஓகே, உங்களோட வேலை என்ன? ரெகுலரான வேலை? ரெகுலரான வேலை பார்த்தீங்கன்னா நான் டே கேர் இன்சார்ஜரா பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ இப்போ வந்து 3 மந்த்தா வீட்டில் இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? இன்ஷா அல்லாஹ் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் அதுதான் வாழ்க்கையில என்ன அதான் அடுத்த முக்கியத்துவம். பிள்ளைங்க இருக்காங்களா? அவங்கள பாப்பீங்களா? ஆமாங்க, 3 பசங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன வயசாயிட்டே போகுது அப்படின்ற ஒரு ஃபீல். வயசாகும். அதுக்கப்புறம் மரணம். மரணம். சரி. பரக்கத் நிஷா சிஸ்டர் பேசலாமா? பரக்கத் பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறேன் வீட்ல. இப்ப நீங்க என்னென்ன உங்களோட இப்ப இருக்க உங்களோட கோல் என்ன? இப்ப உங்க லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதை நோக்கி இப்ப இருக்க காலகட்டத்துல போயிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு நான் கொஞ்சம் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 2வது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வர்றது எடுக்கிறது அவங்கள கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம்? 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி என்ன சொல்ல தெரியல, என்ன செய்வேன்னு. நான் நாளைக்கு என்ன செய்யணும்னு தெரியல. என்னவா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? என்னவா இருப்பேன்னா தெரியலையே, எப்படி சொல்றது தெரியல. சொல்ல தெரியல. ஓகே. அப்ப யாரா இருந்தா நேத்து நம்ம ஒண்ணு பிளான் பண்ணிருப்பேன், நடந்திருக்காது, சொல்ல தெரியல. சரி. இன்னைக்கு நான் பசங்களுக்கு என்ன செய்வேன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஓகே. பாருங்க, இந்த ஏன் நம்ம இதை கேட்டோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே இந்த கேள்வி நம்ம யார்கிட்ட கேட்டாலும், சின்னவங்கள்ட்ட கேட்டாலும் சரி, பெரியவங்கள்ட்ட கேட்டாலும், யார்கிட்ட கேட்டாலும் அவங்க என்னன்னா ஒரு ரொட்டீனா இந்த பதில் தான் வரும். நான் இப்ப படிக்கிறேன், இல்ல அப்புறம் வேலைக்கு போவேன், அப்புறம் நான் திருமணம் பண்ணுவேன், நான் என்னுடைய பிள்ளைகளை பார்ப்பேன், அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? நான் மரணிச்சு போயிருவேன். அப்ப யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல எந்த இலக்கு வச்சிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாலும் சரி, கடைசியில அவங்களோட எண்ட் இதுதான், அவங்களோட கோலிங் என்னதான்? மரணம் தான். ஆனா மறுமையில அல்லாஹ் இந்த மாதிரி ஒரே இலக்க கொடுக்கறது இல்ல. இங்க நம்மளுக்கு ஒரே இலக்கு மரணம் தான். மறுமையில நமக்கு இதே மாதிரி ஒரே இலக்கு இருக்குமா? இல்ல. அங்க டெஸ்டினேஷன் இப்ப என்ன? 2 இருக்கு. ஒண்ணு சொர்க்கத்துக்கு போவோம், இல்லைன்னா நரகத்துக்கு போவோம். அப்படிதானே? இந்த பூமியில யாரை கேட்டாலும் ஒண்ணுதான் சொல்லுவாங்க. அடுத்து என்னன்னா அடுத்து மரணம். எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் மரணம் மட்டும்தான். ஆனா மறுமையை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன? நான் போய் நிப்பேன். அடுத்து என்ன? விசாரணை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன? ஒண்ணு சொர்க்கம், இல்லைன்னா நரகம். ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேற முடிவு இருக்கு. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு முடிவு மரணம் தான். ஆனா மறுமையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான முடிவு இருக்கும். ஒருத்தர் சொர்க்கத்துக்குள்ள போவாங்க, ஒரு சிலர் நரகவாசிகளா மாறுவாங்க, ஒரு சிலர் 2க்கும் நடுவுல அல்லாஹ் சொல்றான்ல, ஆராஃப் வாசிகள் சுவர் மதில் மேல இருக்க பூனை மாதிரி சுவத்து மேல இருக்கக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. இப்போ மறுமையில இத்தனை டெஸ்டினேஷன் இருக்குல்ல, அப்ப அங்க நான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் இங்க பூமியில வாழ்றேனா அப்படிங்கிறது தான்
இந்த சுய பரிசோதனையுடைய நோக்கமே. உங்களை நீங்களே முஹாசபா பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்குரிய நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க உங்களுக்கு இலக்கு ஒண்ணுதான், ஆனா மறுமையில என்ன கிடையாது, ஒரே மாதிரியான இலக்கு இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெஸ்டினேஷன் இருக்கலாம். அதனால உங்களுடைய இந்த வாழ்க்கைய கரெக்டா வாழ்ந்துக்கோங்க, செக் பண்ணி வாழ்ந்துக்கோங்க, நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத உங்களை நீங்களே சரி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த சரிபார்த்துல சஹாபாக்கள் வந்து ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க. இந்த நபிமொழி நீங்க நிறைய முறை கேட்டிருப்பீங்க. ஒரு சஹாபி என்ன பண்றாரு, ஹன்லலா அப்படிங்கிற ஒரு சஹாபி புலம்பிட்டே வராரு. ஹன்லலா முனாஃபிக் ஆயிட்டான்னு புலம்பிக்கிட்டே வராரு. இத புலம்பிட்டு வந்த உடனே இத வந்து ஆஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க. கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் இப்படி புலம்பிட்டே வரீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே ஹன்லலா சொல்றாங்க, இந்த மாதிரி நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கும்போது என்னுடைய ஈமான் அதிகமா இருக்கு, நான் வெளியில போயிட்டேன்னா என்னுடைய ஈமான் குறைஞ்சிருது. இப்போ இவர் குறைஞ்சிருச்சுங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாரு? அப்ப அவர் தன்னைத்தானே என்ன செஞ்சு பார்த்திருக்காரு, முஹாசபா செஞ்சிருக்காங்க, சுய பரிசோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. அப்ப செஞ்சு பார்த்ததுல எனக்கு இது குறைவாகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறார். அப்ப இதை சொன்ன உடனே இப்ப இந்த சஹாபியும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமா அப்ப நானும் முனாஃபிக் ஆயிட்டேன், அபூபக்கரும் என்ன செஞ்சுட்டான், முனாஃபிக் ஆயிட்டான், என்னுடைய ஈமானும் குறையுதே, ரசூலுல்லாஹ் கூட இருக்கும்போது அந்த உபதேசங்களை கேட்கும் போது இருக்கிற வேகம் எனக்கு அவங்கள விட்டு போனதுக்கு அப்புறம் குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து முறையிடுறாங்க. முறையிடும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஈமான் அப்படிங்கிறது என்னதான் செய்யும், கூடும் குறையும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒரு ஆறுதல் சொல்லி அனுப்புறாங்க. கூடும் குறையதான்ப்பா செய்யும், அதை நீங்க ரெகுலரா என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணி அதை குறைய விடாம, அது குறையும் போது உங்களை நீங்களே என்ன செய்யணும், மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உபதேசம் கொடுக்குறாங்க. அதே உபதேசம் தான் உங்களுக்கும் எனக்கு. இப்போ என்னுடைய உள்ளத்தை நான் உயிரோட்டமா வச்சுக்கணும்னா அதுக்கு முக்கியமா என்ன, நான் முஹாசபா செஞ்சுக்கணும், சுய பரிசோதனை செஞ்சுக்கணும், நான் சரியாதான் இருக்கேனா அப்படிங்கிறத நான் என்ன செய்யணும், செஞ்சுக்கணும். இந்த முஹாசபா எப்படி செய்யறது, ஒரு பேப்பர்ல கொஸ்டின் கொடுத்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணா முஹாசபா வந்துருமா? பாருங்க, இன்று 5 நேரம் தொழுதீர்களா, நோன்பு வச்சீங்களா, அல்லாஹ்வை நினைச்சு இன்னைக்கு கண்ணீர் சிந்தினீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு முக்கியமானவனா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறானா, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் ஆம் இல்லை அப்படின்னு டிக் பண்ண உடனே நமக்கு முஹாசபா வந்துருமா, நமக்கு சுய பரிசோதனை வந்துருமா? அப்படி பண்றத நம்ம பண்ணும்போது நம்ம சீரியஸா பண்றோமா, என்ன நினைவுல பண்றோம்? இதுக்கும் இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வகுப்பு முடிஞ்ச உடனே, இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல இந்த கேள்விகளை உங்களுக்குள்ளேயே கேட்டு நீங்க முஹாசபா செஞ்சுக்க போறீங்க. சரியா? உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்ய போறீங்க. அந்த கேள்விகள் என்னென்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த சுய பரிசோதனை செய்யறப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நல்ல யோசனை வருமா? தட்டு நிறைய சாப்பாடு போட்டு உட்கார்ந்துட்டு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது மரணத்தை பத்தி நினைக்க முடியுமா? இல்ல. அப்போ ஒவ்வொரு விஷயம் நமக்கு வரணும், நமக்கு அந்த உணர்வு வரணும் அப்படின்னா அதுக்கான சூழல் நமக்கு இருக்கணும். அப்போ நம்மள நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும், முஹாசபா செஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இஸ்லாம் நமக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முஹாசபா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க முஹாசபா செய்யறதுக்கு முன்பாக உங்களுடைய இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி, அல்லாஹுவை பத்தி தெரிஞ்ச பின்பு முஹாசபா செய்யுங்க. உங்களுடைய இறைவன் எப்படிப்பட்டவன், எப்படி மகத்துவமானவன், அவன் எப்படி எல்லாத்தையும் கேட்கிறவனா இருக்கான், அவன் எப்படி எல்லாத்தையும் பாக்குறவனா இருக்கான், உங்களுடைய உள்ளங்கள்ல மறைச்சு வச்சிருக்கத கூட உங்களுடைய இறைவன் அறிவானே. அப்போ இதெல்லாம் நமக்கு அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சாதான் என்னை நானே முஹாசபா செய்யும் போது நான் நேர்மையா செய்ய முடியும். சப்பக்கட்டு கட்டி நான் செஞ்ச தவறுகளை நான் சரி காண மாட்டேன். நீ ஏன் இன்னைக்கு தொழுகையை விட்ட, சரி விடு, நீ ஒரு முக்கியமான வேலையில இருந்த அதனால தொழுகையில நீ கவனக்குறைவா இருந்துட்டேன்னு இப்ப என் மனசு சொல்லாது. ஏன்னா என் மனசுக்கு என்னுடைய ரப்ப பத்தி தெரியும், என் மனசுக்கு தெரியும். ஆள் மனசுல மறைஞ்சிருக்க உன்னுடைய நீயத்தை உன்னுடைய இறைவன் அறிவா அப்படிங்கிறத என் மனசுக்கு நான் உணர வச்சிருக்கேன். அந்த உணர்தல் இருக்கிறனால என்னுடைய முஹாசபா போலியான ஒரு முஹாசபாவா இருக்காது. இப்போ நான் என்னை நானே சுய பரிசோதனை செய்யறதுக்கு முன்பாக அல்லாஹுடைய ஆற்றல்களை நான் நினைவு கூர்ந்து பார்க்கணும். நம்முடைய இறைவன் எதையும் செய்யறதுக்கு வல்லமை படைத்தவன். கடல்களுக்கு நடுவுலயே வழிகளை ஏற்படுத்தினான்.
வானத்திலிருந்து உணவுகளை கொண்டு வந்தான். நெருப்புடைய தன்மையை என்னுடைய இறைவன் மாற்றினான். நான் கேட்டா எதெல்லாம் முடியாதோ அதை எல்லாத்தையும் என்னுடைய இறைவன் ஆகுமானதா ஆக்கி தருவான். எனக்கு உண்மையான தவக்கலும் தக்குவாவும் அல்லாஹ் மேல சார்ந்தும் நான் இருந்தா அப்படிங்கிற புரிதல் நமக்கு வேணும். என்னுடைய இறைவன் எல்லாத்தையும் கேட்கிறான். எனக்கு எதிரா பேசுறவங்களுடைய பேச்சையும் கேட்கிறான். என்னுடைய மனக்குமுறலையும் என்னுடைய இறைவன் கேட்கிறான். என்னுடைய இறைவன் எல்லாத்தையும் பாக்குறான். நாம் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் என்னுடைய இறைவன் என்ன பாக்குறான். என்னுடைய பிடரியில இருக்கக்கூடிய நரம்பை விட என்னுடைய இறைவன் எனக்கு மிக சமீபமாக இருக்கா அப்படின்னு அல்லாஹுவ பத்தி நன்கு உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த உணர்தலை நம்மளே ஏற்படுத்தணும். தனிமையில அமர்ந்து ஏற்படுத்தி முஹாசபா செய்யணும். ரெண்டாவது இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, கேட்கக்கூடிய கேள்விகளை சரியான முறையில கேட்டு முஹாசபா செய்யுங்க. தொழுதியா, நோன்பு வச்சியா, அந்த மாதிரியான கேள்விகள் இல்லாம இறையச்சத்தை உங்களுக்கு வர வைக்கக்கூடிய கேள்விகளை உங்களுக்குள்ளேயே கேட்டு நீங்க முஹாசபா செய்யுங்க. இப்போ முதலாவது என்னது அல்லாஹ்வை பத்தி அறிந்த நிலையில முஹாசபா செய்யணும். பொடுபோக்கா அப்படியே விளையாடிட்டு ஜாலியா இருந்துட்டு அப்ப ஒரு பேப்பரை கொடுத்து முஹாசபா அப்படின்னா அப்பெல்லாம் என்ன செய்யாது, நம்ம மனசு ஓர்மையா வராது. அப்போ தனிமையில அமரணும், அல்லாஹுவை பத்தி நன்கு உணரணும், நம்மளே கொஞ்சம் உணரணும். மூணாவது கேள்விகள், அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்த மாதிரியான கேள்விகளை கேட்டு நம்மள நாமளே முஹாசபா செஞ்சுக்கணும். நாலாவது என்னன்னா, ஒவ்வொரு முறை நம்ம முஹாசபா செய்யும் போது மரணத்தை அதிகமா நினைவு கூறணும். இந்த நொடி நான் மரணிச்சுட்டா என்னுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வியோட தான் நம்மளுடைய முஹாசபாவை, நம்மளுடைய சுய பரிசோதனைய நம்ம ஆரம்பிக்கணும். அப்படிதானே? மரணம் யாருக்காவது வரவே வராதுன்னு சொல்ல முடியுமா? ஒன்னும் இல்ல. ஒரு இன்சிடென்ட், எங்களுடைய உறவினர் ஒருத்தவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட். என்ன அப்படின்னா, அது ஒரு மரணம் சம்பந்தமா நடந்த ஒரு நிகழ்வு தான். அது கேட்கும் போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாவும் பாதிப்பாவும் இருந்துச்சு. என்னடா வாழ்க்கை, அடுத்த நொடி நிச்சயம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றது உண்மைதானே. அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு போராட்டம், எவ்வளவு போராமை, எவ்வளவு பாவம் செய்யறோம் அப்படின்னு. என்னன்னா, ஒரு பையன், ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பையன், அந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்னா, எப்பயும் வெளியில எல்லாம் போய் விளையாட மாட்டான். அவனோட வீட்டுல அவன் அவங்க அம்மாவுக்கு உதவியா இருப்பான், படிப்பான், பக்கத்துல மட்டும்தான் விளையாடுவான், ரொம்பலாம் வெளியில சுத்த மாட்டான். இஸ்லாமிக் ஸ்கூல்ல படிச்சனால அந்த பேணுதலோட இருக்கக்கூடிய ஒரு பையன். என்ன ஆகுது, ஒரு நாள் அவன் வேற ஸ்கூல் மாத்திருக்காங்க. ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல்ல இருந்து பக்கத்துல இருக்க ஸ்கூல் மாத்திருக்காங்க. மாத்தின உடனே அங்க ஒரு 2-3 பசங்க பழக்கமானனால அந்த பசங்க ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. நாங்க விளையாடுறோம், அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. இவங்க அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, வேணாம் போகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த பசங்க இல்ல, நாங்க கூட்டிட்டு போறோம், நாங்க பக்கத்துலதான் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறாங்க. இந்த பையன் அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கேக்குறான். அவங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காங்க. மத்தியானம் போன் பண்றான். போன் பண்ணி அந்த மாதிரி நான் விளையாட கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்க அத்தாவும். பிள்ளை வீட்லயே தானே இருக்கு, சொல் பேச்செல்லாம் கேட்கிற நல்ல பிள்ளையா தானே இருக்கு, வெளியில போறேன்னு என்னைக்காவது ஒரு நாள் தானே கேக்குது, அனுப்புவோம் நம்ம பிள்ளையன்னு சரின்னு அனுப்பிடுறாங்க. அனுப்பின உடனே இப்ப ஈவினிங் ஆகுது, அந்த பையன் வரல. அவங்க அப்பா போன் பண்றாங்க, என்னம்மா விளையாட போன பையன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி. அவங்க அம்மா சொல்றாங்க, இல்லைங்க இன்னும் வரல, வந்துருவான், பக்கத்துலதான் இருக்கான், வந்துருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன், உங்க பையன் பேர் இது, இந்த ஸ்கூல்ல படிக்கிறானா, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி தண்ணியில விழுந்துட்டா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ இவங்க போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அந்த பையன் தண்ணியில ஸ்விம்மிங் பண்ண கிரிக்கெட் விளையாட போயிருக்காங்க. அங்க விளையாட ஆள் இல்லாதனால பக்கத்திலேயே ஒரு குளம் மாதிரி, நம்ம ஒரு ஆறு மாதிரி இருந்திருக்கு. குளிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் குதிச்சிருக்காங்க. இந்த பையனுக்கு நீச்சல் தெரியாது. உள்ள போனவன் அவங்கதான் வெளியில வரவே இல்லை. அப்ப வீட்டுல இருந்து வரும்போது எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா வந்தான். திரும்பி அதே நிலைமையில அவனால வீட்டுக்கு திரும்ப முடிச்சானா இல்லை. நல்லா அழகா நல்ல இபாதத்தான ஒரு பிள்ளை. அவங்க வீட்டுல இருந்து போகும்போது நல்ல நிலைமையில போச்சு. திரும்பி வரும்போது ஸ்ட்ரெச்சர்ல வச்ச மாதிரிதான். அவங்க ஒரு போட்டோ தான் நான் பார்த்தேன். அப்போ அந்த பையன் பயன்படுத்தின பொருள் அந்த வீட்டுலதான் இருக்கு. அவனுடைய நோட் புக் இருக்கு, அவன் ஓட்டுன சைக்கிள் அங்கதான் நிக்குது, அவன் படிச்ச பாட புத்தகங்கள் இருக்கு, அவன் பயன்படுத்தின துணி இருக்கு. ஆனா அந்த பையன் மட்டும் இல்ல. இதுதான் அவனுக்கு மட்டும் உள்ளது இல்லை, இதுதான் உங்களுக்கும் எனக்கு. உங்களுடைய நிலைமையும் அதுதான், என்னுடைய நிலைமையும் அதுதான். இன்னைக்கு நான் வெளியில போறேன், எந்த ஆபத்தும் இல்லாம நான் வீடு திரும்பிடுவேன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் நைட்டு எல்லாம் எப்பயும் போல தொழுதேன், நான் எப்பயும் போல துவா ஓதிட்டு நான் தூங்க போனேன், காலையில நான் நல்ல விதமா எந்திருப்பேன்னு சொல்ல முடியுமா?
உங்க கணவர் உங்க வீட்ல இருந்து வேலைக்காக நல்ல நிலைமையில தான் போயிருக்காங்க. அதே மாதிரி நல்ல நிலைமையிலே திரும்பி வருவாங்க அப்படிங்கிறது நிச்சயமா? இல்ல நம்ம வெளியில ஏறுறோம், நம்ம நல்ல விதமாவே திரும்ப வீட்டுக்கு வருவோங்கிறது நிச்சயமா? நம்மளுடைய பிள்ளைகள் போறாங்க, பெற்றோர்கள் இருக்காங்க. இப்ப மரணம் அப்படிங்கிறது எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் சம்பவிக்கலாம். அப்படித்தானே? மரணம் இல்ல, நம்மளுடைய ஆரோக்கியத்தை கூட ஒரு சில நேரங்கள்ல அது தலைகீழா மாத்திரலாம். நம்ம நினைப்போம் நாளையில இருந்து நம்ம சரியா தொழுதுறணும், நோன்பு வச்சிடணும்னு நினைப்போம். நாளைக்கு காலையில நான் எந்திரிக்கலைனா, இல்ல நாளைக்கு எனக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் வந்து என்னால இயல்பா வணக்க வழிபாடுகளை செலுத்த முடியலைனா, என்னுடைய நாளைக்கு எப்ப வரும்? நான் எப்ப என் ரப்ப நோக்கி மீள்றது? அப்போ முஹாசபா நம்ம செய்யும்போது அதிகமா மரணத்தை பத்தி நினைவு கூறும். மரணத்தை நினைவு கூர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல இருக்க எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா தெரியும். நம்மளே போயிட்டோம்னா இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு? எதுக்கு இந்த விஷயங்கள் நம்ம இவ்ளோ வீம்பு பிடிக்கிறோம்? ஏன் நம்ம இந்த பாவத்தை விடாம செய்றோம்? ஏன் இந்த ஒரு நாடகமோ, இல்ல வந்து ஒரு சீரியல், இல்ல ஒரு பாட்டு, இதெல்லாம் நம்ம ஏன் விடாம கேட்கிறோம்? நம்ம மரணிச்சுட்டா இதெல்லாம் எங்க போகும்? இதுக்காக அல்லாஹ் நம்மள கேட்பானே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். முஹாசபா செய்யும்போது முதலாவது விஷயம், தனிமையில இருந்து அதிகமா முஹாசபா செய்யணும். 2வது, அல்லாஹ்வை பத்தி முழுமையா உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் முஹாசபா செய்யணும். அடுத்து, கேட்கக்கூடிய கேள்விகளை, நமக்கு நாமளே கேட்கக்கூடிய கேள்விகளை இறையச்சத்திற்குரிய கேள்வியா நம்ம கேட்கணும். அடுத்ததா, மரணத்தை நினைவு கூர்ந்த பின்புதான் நம்ம முஹாசபா செய்யணும். சரி, இப்போ நம்ம ஒரு சின்னதா ஒரு முஹாசபா செஞ்சுப்போமா? நம்மள நாமளே சுய பரிசோதனை செஞ்சுப்போமா? நமக்கு நிறைய நிவாரணங்கள் படிச்சோம்ல. நம்மளுடைய இறுதியான நிவாரணம் இந்த சுய பரிசோதனை தானே. இதை செஞ்சு பார்ப்போமா? ஒரு பிராக்டிக்கலா இதை மட்டும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஓகே. இது வரைக்கும் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது ஷேர் பண்ணிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப முஹாசபா செய்வோமா? எல்லாரும் இப்ப நம்ம சொன்ன விஷயங்களை நினைவு கூர்ந்துக்கோங்க. அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, மரணம் எப்படி நமக்கு ஏற்படும், இதெல்லாம் நினைவு கூர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம முஹாசபா செய்யறோம். நம்மளை நாமளே கேள்வி கேட்டுக்கிறோம். யாரும் கேள்விக்கு பதில்லாம் வெளியில சொல்ல வேண்டாம், இல்ல எதுலயும் எழுதலாம் வேண்டாம். நீங்க உங்களுடைய மனசுக்குள்ளேயே நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்க. இந்த நொடி நான் மரணம் அடைஞ்சிட்டா, எனக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. நான் உயிரோட இருக்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் வாய்ப்பு இருக்கு. இந்த 10 நிமிஷத்துக்குள்ள எனக்கு மரணம் வந்துரும். இப்ப என்னுடைய வாழ்க்கைய நான் எப்படி வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறத நானே என்ன செய்ய போறேன்? சரி பார்த்துக்க போறேன். முதலாவது, நான் என்னுடைய கடமைகள் எல்லாத்தையும் சரியா நிறைவேற்றிருக்கேனா? என்னுடைய கடமைகள் எல்லாத்தையும் நான் சரியா நிறைவேற்றிருக்கேனா? இறைவனுக்குரிய கடமைகளை நான் சரியா நிறைவேற்றிருக்கேனா? ஃபர்லான தொழுகைகளை நான் சரியா நிறைவேற்றிருக்கேனா? என்னுடைய பெற்றோருக்குரிய கடமைகளை நான் சரியா நிறைவேற்றிருக்கேனா? என்னுடைய பிள்ளைகளுக்குரிய கடமைய நான் சரியா நிறைவேற்றிருக்கேனா? கடமைகளை நான் எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்கேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாரு. என்னுடைய கடமையான தொழுகைகள்ல எத்தனை தொழுகை அல்லாஹுக்கு விருப்பமானதா இருக்கும்? தொழுகையுடைய சுவைய அறிஞ்சு எத்தனை தொழுகைய நான் நிறைவேற்றிருக்கேன்? அல்லாவுக்கு பிடிக்காத எத்தனை செயல்களை நான் என் வாழ்க்கையில செஞ்சிருக்கேன்? அல்லாஹ் ஹராம்னு சொல்லியும் நான் எதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்? இதை செஞ்சா அல்லாஹ்வுடைய கோபம் வரும். இதை செஞ்சா அல்லாஹ் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். இதை செஞ்சா அல்லாஹ் என்னை நரகத்தின் பக்கம் என்னை தள்ளிடுவான். இதை செய்யறதால நானே என்னுடைய ரப்பை என்னை விட்டு தூரமாக்குறேன் அப்படின்னு தெரிஞ்சே எத்தனை செயலை நான் செஞ்சுட்டு இருக்கேன்? இதுவரைக்கும் அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்காக என் வாழ்க்கையில எத்தனை அமல்களை நான் செஞ்சிருக்கேன்? அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்காக என் வாழ்க்கையில எத்தனை அமல்களை நான் செஞ்சிருக்கேன்? எதெல்லாம் நான் என்னுடைய இறைவனுக்காக தியாகம் பண்ணிருக்கேன்? இதெல்லாம் என் ரப்புக்கு பிடிக்காதுன்னு சொல்லி எத்தனை விஷயங்களை நான் என் ரப்புக்காக தியாகம் பண்ணிருக்கேன்? இந்த நொடி எனக்கு மரணம் வந்துட்டா
கடுமையான தண்டனைகளை பெற்று தரக்கூடிய எத்தனை பாவங்கள் என்னுடைய வாழ்நாள்ல இருக்கு. அல்லாஹ் தடுத்த எத்தனை பெரும் பாவங்களையும் சிறு பாவங்களையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கு பின்னாடியும், என்னுடைய ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாடியும் என்னுடைய நீயத் என்னவா இருக்கு? அல்லாஹ்வுக்காகன்னு இருக்கா, இல்ல எனக்காகன்னு இருக்கா, உலக இன்பங்களுக்காகன்னு இருக்கு? என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய இந்த அமல்களுக்கு பின்னாடி என்ன நீயத் இருக்கு? என் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கு? அல்லாஹ்வுக்காக நான் செய்யறேனா, இல்ல இந்த உலக இன்பங்களுக்காக நான் செய்யறேனா? குகையில இருந்த மனிதர்கள் தான் செஞ்ச நன்மைகளை முன்னிறுத்தி அல்லாஹ் கிட்ட உதவி தேடினது போல, எந்த நன்மையை முன்னிறுத்தி அல்லாஹ் கிட்ட உதவி தேட எனக்கு தகுதி இருக்கு, இல்ல எந்த நன்மையை நான் தயார்படுத்தி வச்சிருக்கேன்? யா அல்லாஹ், இந்த ஒரு நன்மைக்காக உன்னுடைய உதவியை எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்க எந்த நன்மையை நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன்? இந்த நிமிடம் நான் மரணிச்சு போனா என்னுடைய ரப் என்னை பார்த்து மகிழ்ச்சியோட வரவேற்பானா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றானே, யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா இர்ஜி இலா ரப்பிக ராலியத்தன் மர்லியா ஃபத்ஹுலி ஃபி இபாதி ஃபத்ஹுலி ஃபி ஜன்னத்தின். அல்லாஹ் சொல்றானே, சாந்தி அடைந்த ஆத்மாவே, உன்னுடைய இறைவனின் பால் திருப்தி அடைந்த நிலையில் நீ திருப்பி கொள்ளப்பட்ட அல்லாவின் பால் திருப்தி கொள்ளப்பட்ட நிலையில் நீ அவனை நோக்கி திரும்புவாயாக, அவனுடைய சொர்க்கத்தில் நீ நுழைவாயாகன்னு ரப்பு சொல்லுவேன்னு சொல்றானே, அந்த வார்த்தைய என்ன பார்த்து என் ரப்பு சொல்ற அளவு என் வாழ்க்கை இருக்கா? நாளை மறுமையில நான் என்னுடைய நன்மை தீமைகளை சுமந்துட்டு என் ரப்பு முன்னாடி நான் போய் நிற்கும் போது அதை என்னுடைய ரப்பு வாங்கிட்டு என்னை பார்த்து சிரிச்சுட்டு, யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்துமைன்னான்னு என்ன பார்த்து என் ரப்பு சொல்வானா? என்னுடைய நேசத்திற்குரிய அடியார்களோட சேர்ந்துக்கோன்னு சொல்வானா? என்னுடைய சொர்க்கத்துக்குள்ள நீ நுழைன்னு அல்லாஹ் என்ன பார்த்து மகிழ்ச்சியான முறையில கட்டளையிடுவானா? அப்படி கட்டளையிடுற அளவுக்கு, அந்த அளவுக்கு தகுதியான ஒரு வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருக்கேனா? யாருக்காக இந்த வாழ்க்கைய நான் வாழ்றேன்? ரப்புக்காக வாழ்றேனா? அல்லாஹ் என்னை இங்க அனுப்புனவுடைய நோக்கத்தை நான் நிறைவு செஞ்சுட்டு இருக்கேனா? சரியா நிறைவு செய்யாம என் ரப்ப நான் எப்படி சந்திக்க போறேன்? ஒவ்வொரு தொழுகையையும் நான் உள்ளட்சத்தோட தொழுகிறேனா? என் ரப்பு கிட்ட உரையாட போறேன்ற மகிழ்ச்சியோட நான் தொழுதுட்டு இருக்கேனா? ஒவ்வொரு தர்மத்தையும் என் ரப்புடைய கரங்கள்ல இதை நான் தர்றேன் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் செஞ்சுட்டு இருக்கேனா? ஒவ்வொரு கவலையையும் இதுக்கு பகரமா என்னுடைய அந்தஸ்தை என் ரப்பு உயர்த்துறா அப்படிங்கிற எண்ணத்தோட நான் கடந்து போறேனா? எனக்கு என் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லையும் சோதனைகள்லையும் நான் எந்த மனநிலையில இருக்கேன்? இதை விட சிறந்ததை என் ரப்பு எனக்கு தருவான் அப்படிங்கிற எண்ணத்தோட அதை நான் கடந்து செல்றேனா? நான் வச்ச நோன்புகள் எனக்கு சொர்க்க வாசல் ரையான பெற்று தருமா? கலப்படம் இல்லாத நோன்பை நான் இது வரைக்கும் நோற்றிருக்கேனா? என்னுடைய உள்ளம் நஃப்சுல் முத்துமைன்னாவா இருக்கா? எப்படி இருக்கு நம்மளுடைய நிலை?
பதில்களை நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்லுவானா? சொல்லுங்க. அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றானா? இல்ல சொல்லணும்னு நமக்கு எல்லாருக்குமே ஆசைதானே. என்னுடைய ரப் என்ன பார்த்து சொல்லணும், யா ஐயத்துஹல் நஃப்சுல் முத்துமைன்னா இருஜி இலா ரப்பி கராலியத்தன் மர்தியா ஃபதுஹுலி ஃபி இபாதி ஃபதுஹுலி ஃபி ஜன்னத். நிம்மதி அடைந்த ஆன்மாவே, அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்ட நிலையில் என்னோட அடியார்களோட சேர்ந்து நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லி என் ரப்பு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் முஹாசபா செஞ்சு பார்த்துக்கணும். அப்படி செஞ்சு பார்க்கும்போதுதான் நம்ம அதுல எவ்வளவு பின்தங்கி இருக்கோன்றத தெரிஞ்சுக்க முடியும். அறிஞர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நாளும் முஹாசபா செய்யணும். ஏன் அப்படின்னா அந்த முஹாசபாக்கள் அவர்களுடைய பலகீனத்தை அவருக்கு வெளிப்படுத்தும், அவருடைய நன்மையை அவருக்கு சுட்டி காட்டும். பலகீனத்தை அவர் இன்னும் முயற்சி பண்ணிப்பாரு, அவருடைய பலத்தை இன்னும் அவர் அதிகரிச்சுக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை முஹாசபா பண்ணி பார்க்கும்போது நமக்கு கவலை இருக்கலாம், நான் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கனே, என் ரப்ப விட்டு நான் ரொம்ப தூரத்துல இருக்கேனே, நான் எப்படி இந்த வார்த்தையை கேட்டு சொர்க்கத்துக்குள்ள போக போறேன்? ஆனா முயற்சி செஞ்சுட்டே இருக்க மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹுடைய கதவுகளை ஓயாம தட்டிட்டே இருங்க. யா அல்லாஹ், என் உள்ளத்தை சரியாக்கு, என்னை நேர்வழிப்படுத்து, எனக்கு நீ இதை கூடன்னு கேட்டுட்டே இருங்க. ரப்பு ரொம்ப இரக்கமானவன். முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஒரு நாள் அல்லாஹ் அதை கொடுத்து அவங்கள முழுமையாக்கும். இப்ப நம்மளும் என்ன செய்யறோம்? முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். நஃப்சுல் முத்துமஹின்னாவா இருக்கிற முழுசா நம்மளால ஆக முடியாட்டி கூட அந்த பாதையிலையாவது நம்ம இருக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் அல்லாஹ் அந்த கூலியே கொடுப்போம். நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், நஃப்சுல் முத்துமயின்னாவுக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறது. அந்த ஒரு செய்தியோட இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை நான் நிறைவு செய்யறேன். மறுமை நாள்ல சொர்க்கம் நரகம் எல்லாம் முடிவு பண்ணப்பட்டு எல்லாரும் அவங்களுடைய இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் மரணத்தை அல்லாஹ் பலியிட்டதுக்கு அப்புறமா சொர்க்கவாசிகளையும் கூப்பிட்டு நரகவாசிகளையும் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான், மரணம் இனிமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி மரணத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? பலிகிட்டுருவான். அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த முத்துமயின்னா நஃப்சுல் முத்துமயின்னா திருப்தி அடைந்த நிலையில சொர்க்கத்துக்குள்ள போன மக்களை அல்லாஹ் கூப்பிடுவோம். கூப்பிட்டு உங்களுக்கு இங்க எல்லாமே கிடைச்சிருச்சான்னு கேட்பான். அந்த அடியார்கள் சொல்லுவாங்க, யாரெல்லாம் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு. எல்லாம் மீண்டும் கேட்பான், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட எல்லாம் கிடைச்சிருச்சான்? அப்போ அவங்க அந்த மனிதர்கள் சொல்லுவாங்க, ஆமா எல்லாம் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம், அனுபவிச்சிட்டோம். அல்லாஹ் சொல்லுவான், நீங்க என்ன பார்க்க வேண்டாமா? நீங்க என்ன பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். சொர்க்கத்துல போற எல்லாராலையும் அல்லாஹ்வை பார்த்துட முடியாது. ஒரு சில பிரிவினர்களுக்கு தான் அல்லாஹ் அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்குறான். அப்போ இந்த நஃப்சுல் முத்துமயின்னாவா உள்ள போன அந்த மனிதர்களை அல்லாஹ் கூப்பிட்டு தன்னுடைய உண்மையான தோற்றத்தை காட்டுவான். உண்மையான தோற்றத்தை காமிச்ச உடனே அதுல பிரமிச்சு லயிச்சு அவங்க எல்லாரும் அப்படியே அதே இடத்துல நிப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், போங்க, இப்ப நீங்க சொர்க்கத்துக்குள்ள போங்க. அவங்க யாருமே போக மாட்டாங்க. அங்க அல்லாஹ் அந்த தோற்றத்துல பார்த்ததுல அங்கேயே நின்னுட்டே இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வானா, இவங்களை போக சொல்லி பார்த்து இவங்க போகாததால இவங்களுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் இவங்க இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து வைப்பாங்க. அப்போ இறைவனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய பாக்கியம் இந்த நஃப்சுல் முத்துமயின்னாவை பெற்ற மக்களுக்கு கிடைக்கும். இப்ப எந்த அல்லாஹ்வை நம்ம வெறும் வார்த்தைகளால கேட்டு அஞ்சி நடுங்கணுமோ, எந்த இறைவனை உணர்ந்து அவனை நேசிச்சோமோ, அந்த இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் பெற்றுத்தரணும். அதை பெற்றுத்தரதுக்கு நம்மளுடைய உள்ளத்தை நம்ம எப்படி செஞ்சுக்கணும்? உயிரோட்டமா வச்சுக்கணும். முழுசா இல்லாட்டி கூட அதை உயிரோட்டமா வச்சுக்கக்கூடிய பாதையில இருக்கக்கூடிய மக்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களையும் என்னையும் கேட்டதின்படி செயல்படுத்தக்கூடிய மக்களா ஆக்கணும் அப்படிங்கிற துவாவை இன்ஷா அல்லாஹ் நான் செஞ்சுக்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த வகுப்பை நம்ம ஆரம்பிச்சோம். முகம் தெரியாத சகோதரிகளோட தான் இந்த வகுப்பு ஆரம்பிச்சிச்சு. நம்மளுக்குள்ள பெரிய உறவு இல்லாட்டியும் கூட இந்த நேரத்துல அல்லாஹ் நமக்குள்ள ஒரு பிரத்யேகமான ஒரு உறவை ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்னு நான் நம்புறேன். அல்லாஹுடைய செய்திகளை பகிர்வதன் மூலமா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உன்னதமான ஒரு உறவை ஏற்படுத்தியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வகுப்புல சொல்லப்பட்ட எல்லா செய்திகளும் அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நாடின செய்திகள் தான். இந்த வகுப்புல நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க பின்பற்றிட்டு இருந்திருக்கலாம்.
இல்ல அந்த ஒரு செய்தி உங்களுக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இது எதுவுமே என்னுடைய முயற்சியோ இல்ல என்னுடைய வார்த்தைகளோ இல்ல. பொதுவா ஒரு மனிதர் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ் கிட்ட ரொம்ப துவா செஞ்சுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் அவருடைய துவாவை வேற ஒரு மனிதர்களுடைய உதவியின் மூலமா நிறைவேற்றி கொடுப்பான். அப்ப இங்க நம்ம பேசின ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு நாளும் உங்கள யாரோ ஒருத்தருக்கு இருந்த எதிர்பார்ப்பாதான் நான் நினைக்கிறேன். உங்கள யாராவது ஒருத்தர் இந்த ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ் கிட்ட அதிகம் துவா செஞ்சிருக்கலாம். இல்ல உங்கள யாரோ ஒருத்தர் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச மனிதரா பிடிச்ச மனிதரா இருந்திருக்கலாம். அந்த நேசத்திற்குரிய மனிதர்களுக்காக அல்லாஹ் இந்த வார்த்தைகளை என்கிட்ட இருந்து வெளிப்படுத்தினா அப்படிங்கிறத நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையில இங்க எந்த விஷயம் பகிரப்பட்டாலும் அதுக்கு ஒரு உண்மையான சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். என்னுடைய இந்த வகுப்புகள்ல நான் ஏதாவது ஒரு பிழை ஏற்படுத்தியிருந்தேன் அப்படின்னா அந்த பிழை முழுக்க முழுக்க என்னுடைய தரப்புல இருந்து உண்டானதாதான் இருக்கும். அல்லாஹ் அதுக்காக மன்னிக்கணும். இன்ஷா அல்லாஹ். நான் எதுவும் வார்த்தைகள் எதுவும் நான் கடுமையா பயன்படுத்தி இருந்தாலும் நீங்களும் அது அல்லாவுக்காக மனம் புரிஞ்சுக்கோங்க. நன்மைகள் இருந்தது அப்படின்னா அதை பின்பற்றுங்க. ஏன்னா நீங்க நன்மைகள் பின்பற்றதன் மூலமா ஒரு சுயநலமான ஒரு காரணம் தான். நீங்க அதை பின்பற்றினீங்கன்னா அதே போல நன்மை அல்லாஹ் எங்களுக்கும் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நம்ம இந்த அழைப்பு பணிகளை என்ன செய்யறோம், தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம். அல்லாஹ் உங்களையும் என்னையும் கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களா மாத்தணும். கேட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பின்பற்றணும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மனிதர்களா இருக்கணும். இங்க எப்படி இந்த அமர்வுல நம்ம ஒன்று கூடி இருக்கோமோ அதே போல நாளைக்கு சொர்க்கத்திலையும் அல்லாஹுவை பத்தி நினைவு கூர்ந்த மக்களாகவும் சொர்க்கத்துல எப்படி அல்லாஹுவை பத்தி நினைவு கூறுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், எனக்கு இந்த காயம் எப்படி வந்துச்சு தெரியுமா, நான் அல்லாஹ்வுக்காக போரிட்டும் போது இந்த காயம் வந்துச்சு, நான் இதெல்லாம் அல்லாஹ்வுக்காக இழந்தேன் அப்படின்னு சொல்லி சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்களாம், பேசிக்குவாங்க. இப்ப இங்க அல்லாஹுடைய அச்சத்தை பகிர்ந்துகிட்டது போல நாளை சொர்க்கத்திலையும் அல்லாஹுவை பத்தி பகிர்ந்துக்கக்கூடிய மக்களா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வரலணும் இன்ஷா அல்லாஹ். இந்த உள்ளத்தை தூய்மை செய்யற இந்த பயணம் இலகுவான பயணம் கிடையாது, ரொம்ப கடினமான பயணம். இங்க நிறைய சோதனைகளை நம்ம அனுபவிப்போம். ஈஸியா நடந்துருமா, ஷைத்தான் நம்மளை ஈஸியா சக்சஸ் ஆக விட்டுருவானா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்போ ஒவ்வொரு சோதனைகளையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்கும் போது நம்ம ஒரு விஷயத்த நினைவு வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான், அதனாலதான் நமக்கு சோதனைகளை கொடுக்குறான் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய அடியானா இருக்கார். ஆனா அவருடைய அமல்களும் அவருடைய செயல்களும் அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி வச்சிருக்க அந்தஸ்தளவே இல்லை. அல்லாஹ் அவருக்கு என்ன செஞ்சிருக்கான், ஒரு பெரிய அந்தஸ்தை உருவாக்கி வச்சிருக்கான். ஆனா அந்த அந்தஸ்து அளவுக்கு இவருக்கு என்ன இல்ல, அமல் இல்ல, அந்த அளவு அவர் செய்யல. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா அவருக்கு ஒரு சோதனையை கொடுப்பான், அவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுப்பான், ஒரு மீளாத துயரத்தை கொடுப்பான். அந்த துயரத்தின் மூலமா இப்ப இந்த மனிதர் அந்த அந்தஸ்தை அடைவாரு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எப்பெல்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை பின்பற்றும் போது இல்ல அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழணும்னு நினைக்கும் போது நிறைய சோதனைகளை சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த சோதனைகளின் போது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய ரப்ப என்ன நேசிக்கிறேன், அதனால எனக்கு என்ன செய்யறான், சோதனைகளை கொடுக்குறான். இந்த சோதனைகள் யாருக்கு வந்த சோதனை, நபிமார்களுக்கு வந்தது, அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய தூதர்களுக்கு வந்தது. அதே போல ரப்பு என்னையும் நேசிக்கிறான், எனக்கு இந்த சோதனையை கொடுக்குறான், என்னுடைய அந்தஸ்தை உயர்த்துவான், என்னை இதுல இருந்து கண்டிப்பா வெளிக்கொண்டு வருவான் அப்படிங்கிற எண்ணம் நம்மள ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த எண்ணம் உறுதியா இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை அல்லாஹ் விரும்பிய மாதிரி நம்மளால என்ன செய்ய முடியும், அமைச்சுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருவரும் உள்ளம் தூய்மை பெற்ற மனிதர்களாக நாளை சொர்க்கத்தில் சிரிச்ச இதயத்துடனும் சிரித்த முகத்துடனும் செல்லக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிற துவாவோட என்னுடைய அந்த அமர்வை நிறைவு செய்யறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.